பாகம் 346. நயானாவை கெஸ்ட் ரூமில் விட்டுவிட்டு அதன்பின் மாதவியை பார்க்க சென்ற அவந்திகா மாதவி நன்றாக உறங்கிக் கொண்டிருப்பதை உறுதி செய்து கொண்டு அரவிந்தை பார்க்க ஸ்டடி ரூமிற்குள் சென்றாள். அவந்திகா சென்ற நேரம் அரவிந்த் தனது லேப்டாப்பில் வீடியோ கான்பரன்ஸில் சம்பத்தோடு பேசிக் கொண்டிருந்தான். சம்பத் அவர்களது பிசினஸின் அப்டேட்டுகளை அரவிந்திற்கு கொடுத்து கொண்டிருந்தான். அரவிந்த் சார், நம்ம நோக்கம் படத்தோட ப்ரொடக்ஷன்ல இருந்து நரேன் கம்ப்ளீட்டா விலகிட்டான். பட் அதனால நம்ம ப்ரொடக்ஷனுக்கு ஒன்னும் பாதிப்பு இல்ல. அதே மாதிரி டைரக்டர் அந்த அலீனாவை ஹீரோயின் ரோல்ல இருந்து தூக்கிட்டு இப்போ ஃபேமஸ் ஆக்ட்ரஸ் ரியாக்ஷிய அந்த ரோலுக்கு போட்டிருக்காரு. ஷூட்டிங்கும் நல்லாவே போயிட்டு இருக்கு. அப்புறம் இந்த ப்ரொடக்ஷன் தாண்டி நீங்க சொன்ன மத்த இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் எல்லாம் என்று ஏதோ சொல்ல வந்த சம்பத், அரவிந்த் சார், நம்ம ஏன் சடனா ப்ராப்பர்ட்டிஸ்ல இன்வெஸ்ட் பண்றோம்? மார்க்கெட் நிலவரம் எப்போ எப்படி மாறும்னு சொல்ல முடியாது. சட்டுன்னு நமக்கு ஏதாவது லாஸ் வந்துட்டா என்ன பண்றது என்று சம்பத் தயக்கத்தோடு கேட்க, நம்ம கண்டிப்பா இன்வெஸ்ட் பண்றோம், அவ்வளவுதான் என்றான் அரவிந்த். பட் அரவிந்த் சார், நான் கொஞ்சம் வருஷத்துக்கு முன்ன இந்த இன்வெஸ்ட்மெண்ட் எல்லாம் ரெக்கமெண்ட் பண்ணினப்போ நீங்க அதெல்லாம் தேவையில்லை, நம்ம இருக்கிறத வச்சே சந்தோஷமா இருக்கலாம்னு சொன்னீங்க. பட் இப்போ ஏன் சார் டக்குன்னு இவ்ளோ இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க என்றான். அரவிந்த் இந்த கேள்விக்கு எந்த பதிலும் சொல்லாமல் மௌனமாக ஸ்கிரீனை வெறித்து பார்த்து கொண்டிருந்தான். சம்பத் சொல்வதும் உண்மைதான். நரேனை பார்ப்பதற்கு முன்பு வரை அரவிந்திற்கு அதிகமாக பணம் சம்பாதிக்க வேண்டும் என்ற எண்ணம் எல்லாம் இல்லை. இருப்பதை வைத்துக் கொண்டு சந்தோஷமாக வாழ வேண்டும் என்றுதான் நினைத்திருந்தான். ஆனால் இப்போது அவன் தன்னைத்தானே பலம் பொருந்தியவனாக மாற்றிக்கொள்ளவில்லை என்றால் எப்படி அவனால் அவந்திகாவை பாதுகாக்க முடியும்? இந்த முறை எப்படியோ அவனது சிறு வயது தோழர்களிடம் உதவி கேட்டு சமாளித்து விட்டான். அடுத்த முறை என்ன செய்ய முடியும்? அப்படியே இருந்தாலும் அவனை நம்பி இன்வெஸ்ட் செய்திருக்கும் நட்புகளுக்கு அவன் என்ன செய்ய போகிறான்? அவனால் என்ன செய்ய முடியும்? என்னதான் அவனது நட்புகள் எந்த பிரதிபலனையும் எதிர்பார்க்க மாட்டார்கள். அவர்கள் போட்ட பணம் நட்டமானாலும் அதை பற்றி கண்டு கொள்ள மாட்டார்கள் என்றாலும் அரவிந்த் பொறுப்பில்லாமல் அவர்களை நட்டத்தில் தள்ளினால் அவன் அரவிந்தாகவே இருக்க முடியாதே. அவர்கள் இன்வெஸ்ட் செய்த பணத்தை வைத்து அரவிந்த் இன்னும் அதிக பணம் சம்பாதித்தால்தான் அது உண்மையான இன்வெஸ்ட்மெண்டாக இருக்கும். இவனை நம்பி நண்பர்களுக்கு அவன் செய்யும் கைமாறாக இருக்கும். அரவிந்தின் கம்பெனியில் இன்வெஸ்ட் செய்ததற்காக யாரெல்லாம் அவனது நண்பர்களை பார்த்து சிரித்தார்களோ அவர்களது வாயையெல்லாம் மூட வேண்டும் என்றால் அரவிந்த் ஒரு நடிகனாக மட்டுமல்லாமல் ஒரு உண்மையான பிசினஸ் மேனாக மாற வேண்டும். இதையெல்லாம் யோசித்த அரவிந்த் இதை எதையும் சம்பத்திடம் சொல்லாமல், ஓகே சம்பத், மீட்டிங் முடிஞ்சிருச்சு, நீ போலாம் என்றான். சம்பத்தும் அதற்கு மேல் எதுவும் கேட்காமல் வீடியோவை ஆஃப் செய்து விட்டு கிளம்பினான். அரவிந்த் எதுவும் சொல்லவில்லை என்றாலும் அரை வாசலில் நின்று இது அனைத்தையும் கேட்டுக்கொண்டிருந்த அவந்திகாவிற்கு அவன் தனக்காகத்தான் இதையெல்லாம் செய்கிறான் என்பது நன்றாகவே புரிந்தது. தனக்காக அரவிந்த் தன்னைத்தானே மாற்றிக்கொள்ள முயல்கிறான் என்றால் அதில் அவந்திகாவின் பங்கும் இருக்க வேண்டும் அல்லவா? சட்டனை ஏனோ தான் எதற்கும் பிரயோஜனம் இல்லாமல் அரவிந்திற்கு வெறும் பாரமாக மட்டும் இருப்பதாக அவந்திகாவிற்கு தோன்றியது. அரவிந்தை பார்க்க வந்தவள் அந்த அறைக்குள் செல்லாமல் தான் வந்த சுவடே தெரியாமல் தனது பெட்ரூமிற்கு சென்றாள். அவந்திகா தனது வேலையை விட்டு 1 மாதத்திற்கு மேல் ஆகிவிட்டது. அதற்குள் வீட்டில் என்னென்னவோ ஆகிவிட்டது. நடந்த இந்த களைபரங்களில் அவந்திகா தனது வேலையை பற்றியோ தனது எதிர்காலத்தை பற்றியோ யோசிக்கவே இல்லை என்றுதான் சொல்ல வேண்டும். ஆனால் இனியும் அவந்திகாவால் அப்படி இருக்க முடியாது. அவள் ஒரு அட்டை பூச்சியை போல அரவிந்தை ஒட்டிக்கொண்டே இருப்பதை விரும்பவில்லை. தன்னைத்தானே நிரூபிக்க விரும்பினாள். தன்னைத்தானே வளர்த்து கொள்ள வேண்டும் என்று முடிவெடுத்தாள். இப்போதைக்கு அகிலனும் குணமாகிவிட்டான். மாதவியையும் நயானா பார்த்துக் கொள்வாள். டீமிலும் ஆகாஷே மற்றவர்களை கைட் செய்து பிராக்டிஸ் கொடுப்பது என்று அனைத்தையும் பார்த்து கொள்கிறான். இப்போதைக்கு அவந்திகாவிற்கு பெரிதாக எந்த வேலையும் இல்லை. அவந்திகா எதை பற்றியும் கவலைப்படாமல் தனது எதிர்காலத்தை பற்றியும் தனது கெரியரை பற்றியும் யோசிக்கலாம். தனது ரெஸ்யூமை முடிந்தவரை அனைத்து நியூஸ் ஏஜென்சிகளுக்கும் அனுப்பிவிட்டாள். நாட்கள் சென்றது. 1 வாரம் கடந்தும் கூட அவந்திகாவிற்கு எந்த நியூஸ் ஏஜென்சியில் இருந்தும் எந்த ரிப்ளையும் வர
வரவில்லை. இந்த ஒரு வாரமாக அரவிந்தும் அவந்திகாவை கவனித்துக் கொண்டுதான் இருக்கிறான். அவந்திகா தனக்கான ஒரு கெரியரை தேர்ந்தெடுப்பதற்கு அவன் எப்போதும் தடையாக இருக்க போவதில்லை. தன்னால் முடிந்த உதவியை அவந்திகாவிற்கு செய்யலாம் என்று நினைத்தவன் அவந்திகா தனது லேப்டாப்பில் எதையோ தீவிரமாக பார்த்து கொண்டிருக்கும் போது அவள் அருகே வந்து அமர்ந்தவன் பாசமாக அவள் தோளில் கை போட்டு, என்னாச்சு அவந்திகா, ஏன் இவ்ளோ டல்லா இருக்க என்றான் அக்கறையாக. இங்க பாருங்க அரவிந்த், நான் எத்தனை நியூஸ் ஏஜென்சிக்கு ரெஸ்யூம் அனுப்புனேன் தெரியுமா? ஆனா ஒரு நியூஸ் ஏஜென்சில இருந்து கூட எனக்கு ரிப்ளை வரல. ஒருத்தர் கூடவா எனக்கு வேலை கொடுக்க தயாரா இல்ல என்றாள் வருத்தமான குரலில். பாசமாக அவள் தலையை வருடிவிட்ட அரவிந்த், தியா, நீ ஒரு பொக்கிஷம். இந்த பொக்கிஷத்தை யாருக்கும் சரியா பயன்படுத்த தெரியல. உனக்குன்னு ஒரு இடம் கிடைக்கும். உன்னோட திறமைய மதிக்க தெரிஞ்ச இடத்துல இருந்து உனக்கு கால் வரும் என்று அவளுக்கு ஆறுதல் சொல்லி சமாதானப்படுத்தினான். அவந்திகாவிற்கும் வேறு வழி தெரியவில்லை. அவளும் தன்னைத்தானே அப்படி சொல்லித்தான் சமாதானப்படுத்தி கொண்டாள். இப்போது அவந்திகா தனது ஸ்போர்ட்ஸ் ஆங்கர் வேலையையும் செய்யாததால் அவளுக்கு ஏதோ தான் வெட்டியாக தண்டமாக இருப்பது போலவே தோன்ற ஆரம்பித்தது. அவ்வளவுதான். இந்த ஜென்மத்தில் தனக்கு ஒரு வேலை கிடைக்க வாய்ப்பே இல்லை என்று அவந்திகா மனமுடைந்து போகும் நேரம் அவளுக்கு ஒரு நியூஸ் ஏஜென்சியில் இருந்து இன்டர்வியூக்கான அழைப்பு வந்திருந்தது. அதுவும் அவள் எதிர்பார்த்ததை விடவும் மிக பெரிய பிரபலமான நியூஸ் ஏஜென்சியில் இருந்து அவளுக்கு அழைப்பு வரவும் அவந்திகா சந்தோஷத்தில் துள்ளி குதித்தாள். இன்டர்வியூவிற்கு இன்னும் சில தினங்களே இருந்தது. அடுத்து வந்த நாட்களில் இன்டர்வியூவிற்கு தீவிரமாக தயாரானவள் இன்டர்வியூ அன்று நன்றாக உடை உடுத்தி மிகவும் ஃபார்மலான முறையில் அந்த ஆபீஸிற்கு சென்றாள். அவள் நினைத்ததை விடவும் அந்த நியூஸ் ஏஜென்சி மிகவும் பிரம்மாண்டமாக இருந்தது. அதை பார்த்து மனதிற்குள்ளேயே சந்தோஷப்பட்டு கொண்ட அவந்திகா ரிசப்ஷனில் சென்று தான் இன்டர்வியூவிற்கு வந்திருப்பதாக சொன்னாள். அங்கிருப்பவர்கள் அனைவரும் மிகவும் மரியாதையோடு அவளை இன்டர்வியூ நடக்கும் அறைக்கு அழைத்து சென்றனர். அங்கு 40 வயது மதிக்கத்தக்க ஒரு பெண்மணிதான் அவந்திகாவை இன்டர்வியூ செய்வதற்காக அமர்ந்திருந்தார். அவந்திகாவை பார்த்து நட்பாக புன்னகைத்தவர் அவளது ரெஸ்யூமை வாங்கி பார்த்துவிட்டு, ஓகே மிஸ் அவந்திகா, எங்க கம்பெனிக்கு கொஞ்சம் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் எல்லாம் இருக்கு. அதோட இந்த ஜாப்க்கு உங்களை செலக்ட் பண்ணணும்னா ஒரு சில கண்டிஷன்ஸ் எல்லாம் இருக்கு என்றாள். எந்த கண்டிஷனா இருந்தாலும் ஓகே மேடம், சொல்லுங்க என்று அவந்திகா சொல்லவும், நம்பர் 1, நியூஸ் கலெக்ட் பண்றதுக்காக எங்க போக சொன்னாலும் எந்த மாதிரியான வேஷம் போட சொன்னாலும் நீ அதுக்கு ஓகே சொல்லணும். சம்டைம்ஸ் விபச்சாரி வேஷம் கூட போடுற மாதிரி இருக்கும் என்றாள். இதை கேட்டதும் அவந்திகாவின் புருவம் சுருங்கியது. எனது என்று அவள் அதிர்ச்சியாக கேட்க அதை கண்டு கொள்ளாத அந்த பெண்மணி, கண்டிஷன் நம்பர் 2, காலையில 8 மணிக்கு ஆபீஸ்க்கு வந்தா நைட் 8 மணி வரை ஆபீஸ்ல தான் இருக்கணும். இடையில பெர்மிஷன் கேக்குறது, போன் யூஸ் பண்றதுன்னு எதுவும் இருக்க கூடாது. சனி ஞாயிறு லீவும் உங்களுக்கு கிடையாது. 1 வருஷம் முடியற வரை ஒரு நாள் கூட லீவு கேட்க கூடாது என்றாள். இதை கேட்ட அவந்திகா அதிர்ந்து போய் அந்த பெண்மணியையே பார்த்து கொண்டிருக்க, கண்டிஷன் நம்பர் 3, உங்களுக்கு 15,000 சம்பளம். மத்தபடி நியூஸ் கலெக்ட் பண்ண போறதுக்கு சர்வீஸ் சார்ஜஸ், எக்ஸ்ட்ரா பேமெண்ட் இப்படி எதுவும் கிடையாது என்றாள். இது அனைத்தையும் கேட்ட அவந்திகாவிற்கு ஒரு நொடி தலையே சுற்றியது. உண்மையில் தான் ஒரு நியூஸ் ஏஜென்சிக்கு தான் இன்டர்வியூவிற்கு வந்திருக்கிறோமா என்று ஒரு முறைக்கு இருமுறை அந்த இடத்தை அவந்திகா சுற்றி பார்த்து கொண்டிருக்க, மிஸ் அவந்திகா, நான் சொன்ன இந்த கண்டிஷன்லாம் உங்களுக்கு ஓகேனா நம்ம ஃபர்தரா பேசலாம் என்றாள் அந்த பெண்மணி. இதை கேட்ட அவந்திகாவிற்கு கோபம்தான் வந்தது. இருந்தாலும் தனது கோபத்தை கட்டுப்படுத்தி கொண்டவள், மேடம், நீங்க இங்க வேலை செய்யறதுக்கு ஆள் எடுக்கிறீங்களா இல்ல ஏதாவது வண்டி இழுக்கிறதுக்கு மாடு வாங்குறீங்களா? அப்படியே மாடாவே இருந்தாலும் நீங்க சொல்ற கண்டிஷனுக்கெல்லாம் அது வேலை செய்யாது என்றாள். இதை கேட்டு சத்தமாக சிரித்த அந்த பெண்மணி, உன்ன மாதிரி ஆளுங்களுக்கெல்லாம் வேலை தர்றதே பெருசு, இதுல உனக்கு இவ்ளோ வாய் வேறையா? சரியாத்த சொல்லிருக்காங்க என்று அந்த பெண் சொன்னதும் அவந்திகாவிற்கு ஒன்றும் புரியவில்லை. மேடம், நீங்க என்ன சொன்னீங்க? எனக்கு புரியல என்று அவந்திகா கேட்க, சூப்பர்வைசரவே அடிச்ச உனக்கு யார் வேலை தருவாங்க என்றாள் கடுமையான குரலில். இப்போது அவந்திகா ஒன்றும் புரியாமல் அவளை வெறித்து பார்த்து கொண்டிருக்க, என்ன சொல்றேன் புரியலையா? நீ எத்தனை கம்பெனிக்கு அப்ளை பண்ணியோ யாரும் உன்னை இன்டர்வியூக்கு கூட கூப்பிடாம இருந்தாங்களா என்று அவள் கேட்க, அவந்திகா குழப்பத்தோட ஆமா என்று தலையசைத்தாள்.
எப்படி கூப்பிடுவாங்க? நீதான் உன்னோட சீனியரை அடிச்சு ஆபீஸவே அல்லோல கல்லோல படுத்திட்டு தானே வெளியே வந்திருக்க. உன்ன மாதிரி ஒரு ஆளுக்கு வேலை கொடுத்தா நீ எங்க கிட்டயும் இப்படித்தானே நடந்துப்ப. அதான் பயத்துல யாரும் உன்னை இன்டர்வியூக்கு கூட கூப்பிடல. பட் உன்னோட ரெஸ்யூம் வேலிடா இருக்கு. திமிர்த்தனமா இருந்தாலும் கொஞ்சம் திறமசாலியாவும் இருக்கன்னு தான் நாங்க உன்னை இன்டர்வியூக்கு கூப்பிட்டோம் என்று சொல்லி நிறுத்தியவள், இந்த இண்டஸ்ட்ரியில இனி நீ எங்க போனாலும் உனக்கு வேலை கிடைக்க வாய்ப்பே இல்ல. இங்க இருக்க எல்லாருக்கும் உன்னை பத்தி நல்லாவே தெரியும். சோ நாங்க உனக்கு ரொம்பவே நல்ல ஆஃபர் கொடுத்திருக்கோம்னு தான் நினைக்கிறேன். எங்க கண்டிஷனுக்கெல்லாம் ஓகேனா நீ நாளைக்கே வேலையில ஜாயின் பண்ணிக்கலாம். இந்த கண்டிஷனுக்கெல்லாம் ஓகே இல்லனா நீ தாராளமா இந்த இடத்தை விட்டு போலாம் என்றாள். அவந்திகா எந்த பதிலும் சொல்லாமல் அந்த இடத்தை விட்டு சென்றாள். அவள் கோபம் எல்லாம் அந்த ரேகாவின் மேல்தான் இருந்தது. ச்சே, இதெல்லாம் அந்த காட்டு பண்ணி வேலை தானே. அன்னைக்கு நான் அவளை அவ்வளவு தூரம் அடிச்சு அசிங்கப்படுத்தினதுக்கு அப்புறமும் அவ என்னை எதுவும் செய்யாம ஏன் அமைதியா இருந்தான்னு யோசிச்சேன். இப்பத்தானே தெரியுது அந்த காட்டு பண்ணி மறைமுகமா எல்லா வேலையும் செஞ்சிருக்குன்னு என்று தனது மனதில் திட்டிக் கொண்டே வீடு வந்து சேர்ந்தாள். அவந்திகாவிற்கு தெரிந்தது, திறமை இல்லாதவர்களை கூட வேலைக்கு எடுத்துக் கொள்வார்கள். ஆனால் தனது மேலாளரிடம் மரியாதையாக நடந்து கொள்ளவில்லை என்றால் யாரும் வேலைக்கு எடுத்துக் கொள்ள மாட்டார்கள் என்று. அந்த ரேகா இப்படி தனது பெயரை கெடுத்துவிட்ட பிறகு இனி ஒரு ரிப்போர்ட்டராக தனக்கு வேலை கிடைக்க போவதில்லை என்று அவந்திகாவிற்கு உறுதியாக தெரிந்தது. அதே நேரம் அவந்திகா அங்கிருந்து சென்றதும் அவளை இன்டர்வியூ செய்த அந்த பெண்மணி தனது போனை எடுத்து யாருக்கோ போன் செய்தாள். மறுமுனையில் போன் அட்டன் செய்யப்பட்டதும், என்னோட ஆறுயிர் தோழியே, நீ சொன்னபடியே அவளை கூப்பிட்டு வச்சு அசிங்கப்படுத்தி அனுப்பிட்டேன். இப்போ நீ யாருன்னு அவளுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். சந்தோஷம் தானே? இதுக்கு நீ எனக்கு எந்த வகையில கைமாறு செய்ய போற என்றாள். மறுபுறம் இதை கேட்ட ரேகா, ரொம்பவே சந்தோஷம்தான். இதுக்கு கைமாறா நான் உனக்கு ஒரு நியூஸ் கொடுக்கறேன் என்றாள். அப்படி என்ன அது ஸ்பெஷலான நியூஸ் என்று அந்த பெண் கேட்க, அம்ருதா ரோஹனை பத்தின நியூஸ் தான். அந்த டோர்னமெண்ட்ல ஆர்டி டீம் ஜெயிச்சதுல இருந்து எல்லாரும் ஆர்டி டீமோட கேப்டன் அம்ருதா ரோஹனை பத்தி தான் பேசிக்கிறாங்க. உனக்கே தெரியும், அந்த டோர்னமெண்ட்ல நம்மள மாதிரி ரிப்போர்ட்டர்ஸ அலோ பண்ணல. அதே மாதிரி டீம் மெம்பர்ஸ லைவ்ல காட்டினாங்களே தவிர அவங்களோட கோச்ச லைவ்ல காட்டல. அதுவும் இல்லாம கடைசி மேட்ச்ல பிரைஸ் வாங்கல கூட அம்ருதா ரோஹன் நேரா வராம அவளோட அசிஸ்டன்ட் தான் அனுப்பியிருக்காங்கன்னு கேள்விப்பட்டேன். சோ உன்னால அம்ருதா ரோஹனை போட்டோ எடுக்க முடிஞ்சாலோ அவ கூட ஒரு இன்டர்வியூ எடுக்க முடிஞ்சாலும் கூட அது பெரிய விஷயம் தானே என்றாள் ரேகா. இதை கேட்ட அந்த பெண்ணின் கண்கள் பிரகாசித்தது. ஆனா ரேகா, இது எப்படி முடியும்? ஃபைனல் மேட்ச்ல பிரைஸ் வாங்க கூட வராதவள நாம எப்படி பார்க்க முடியும்? எங்க பார்க்க முடியும் என்றாள். இதை கேட்ட ரேகா, அவ பிரைஸ் வாங்க வேணும்னா வராம இருக்கலாம், பட் பிராக்டிஸ் கொடுக்க வந்துதானே ஆகணும். அவளோட டீம் பிராக்டிஸ் பண்ற இடத்திலேயே போய் அவளை பிடிக்கலாம். நாளைக்கு ஈவினிங் ரெடியா இரு என்று சொல்லிவிட்டு போனை வைத்தாள். பாகம் 347. அவந்திகாவை பழி வாங்கிய தனது தோழியோடு பேசி முடித்துவிட்டு போனை வைத்ததும் தான் இங்கு ரேகாவிற்கு கொஞ்சம் நிம்மதியாக இருந்தது. அவள் உதட்டில் ஒரு மெல்ல புன்னகை தோன்ற அவந்திகா ஆபீஸை விட்டு சென்றதிலிருந்து அனைத்தும் அவள் கண் முன் ஓடியது. அவந்திகா வேலையை ரிசைன் செய்வதற்கு முன் ரேகாவை மிக கொடூரமாக தாக்கிவிட்டு சென்றாள். அவந்திகா சென்றதுமே போலீசில் கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம் என்று ரேகா சொல்ல, போலீசில் கம்ப்ளைண்ட் செய்தால் நியூஸ் ஏஜென்சியின் பெயர் கெட்டுவிடும் என்று மேனேஜிங் எடிட்டர் சந்தோஷ் சொன்னதால் வேறு வழியின்றி ரேகா பொறுமையாக இருக்க வேண்டியதாயிற்று. அப்போதும் காயம்பட்ட சிங்கத்தை போல் ரேகா கோபத்தில் கொதித்துக் கொண்டுதான் இருந்தாள். எப்படியாவது அவந்திகாவை பழிவாங்க வேண்டும் என்று யோசித்தவளுக்கு இனி இந்த மீடியா ஃபீல்டில் அவந்திகாவை இல்லாமல் அழிக்க வேண்டும் என்று முடிவெடுத்தவள், அவளால் அனைவரிடமும் அவந்திகா தன்னை அடித்துவிட்டாள் என்றும் அதனால் அவளை வேலையை விட்டு துரத்திவிட்டார்கள் என்ற செய்தியை பரப்பிவிட்டாள். அதன் பிறகு அவந்திகா கண்டிப்பாக வேறு நியூஸ் ஏஜென்சிக்கெல்லாம் அப்ளை செய்வாள். அவளை வைத்து செய்ய வேண்டும் என்று ரேகா நினைத்து கொண்டிருக்க, கிட்டத்தட்ட ஒரு மாதமாக அவந்திகா எந்த சேனலுக்கும் அப்ளை செய்யவில்லை என்றதும் ரேகாவும் பயங்கர குழப்பத்தில் தான் இருந்தாள். நல்ல வேளையாக ரேகாவின் நினைப்பை பொய்யாக்காமல் அவந்திகா அனைத்து நியூஸ் ஏஜென்சிகளுக்கும் அப்ளை செய்ய ஆரம்பித்தாள். அதை பார்த்ததும் தான் ரேகாவிற்கு திருப்தியானது. அவள் நினைத்ததை போலவே
அவளது தோழியை விட்டு அவந்திகாவை அவமானப்படுத்தி விட்டாள். இதை நினைத்தவள் ஒரு பெருமூச்சு விட்டு தன்னை சுற்றி இருந்தவர்களை பார்த்தாள். ஏ அவந்திகா, இனி உனக்கு வேற வழியே இல்லடி. அங்க சுத்தி இங்க சுத்தி கடைசியா நீ இங்கதான் வந்தாகணும். வந்து எனக்கு வேலை கொடுங்கன்னு இந்த ரேகா கிட்டதான் வந்து நீ கெஞ்சணும். அவ்வளோ வீராப்பா போன, இப்போ என்ன ஆச்சு என்று தனக்கு தானே சிரித்து கொண்டவள் பிறகு எழுந்து வெளியே சென்று தனது ஆட்களை பார்த்து, ஆமா, நான் அந்த அமிர்தாரோகனை பத்தி நியூஸ் கேதர் பண்ண சொல்லியிருந்தேன்ல, என்னாச்சு என்றாள். மேடம், என்கிட்ட ஒரு இன்ஃபர்மேஷன் இருக்கு. ஒரு காம்படிஷன்ல ஆர்டி டீம் கோச்சும் ஆப்போசிட் டீம் கோச்சும் கை குலுக்குற மாதிரி ஒரு வீடியோ கிடைச்சிருக்கு. கண்டிப்பா ஆர்டி டீமோட கோச்னா அது அமிர்தாரோகனா தான் இருக்கும்னு நினைக்கிறேன் என்று அவன் சொல்லவும் அவனை சுற்றி ஒரு கூட்டம் கூடியது. எங்க அந்த போட்டோ காட்டு, அந்த அமிர்தாரோகன் எப்படித்தான் இருக்கான்னு பாத்துருவோம் என்று ஆர்வமாக அனைவரும் அவனது கம்ப்யூட்டரை பார்த்து கொண்டிருந்தனர். அந்த வீடியோ ஒன்றும் அவ்வளவு தெளிவாக எடுக்கப்படவில்லை. கொஞ்சம் தொலைவில் இருந்துதான் எடுக்கப்பட்டிருந்தது. அந்த வீடியோவில் யார் எந்த நபர் என்று சரியாக அடையாளம் காணும்படி இல்லை என்றாலும் எதிரி டீம் கேப்டனோடு கை குலுக்குவதற்காக அமிர்தாரோகன் ஸ்டேஜில் ஏறும்போது அனைவரும் ஆர்வமாக அவளையே பார்த்தனர். என்னதான் அமிர்தாரோகன் ஃபேஸ் கிளியரா தெரியலனாலும் அவங்க பாக்குறதுக்கு அழகா தான் இருக்கணும். எனக்கு தெரிஞ்சு இன்டர்நெட்ல எல்லாரும் பேசிக்கிறதுக்கு ஆப்போசிட்டா தான் உண்மை இருக்கும்னு நினைக்கிறேன். அமிர்தாரோகன் ரொம்ப அழகா இருக்கலாம், தன்னோட அழக எல்லாரும் பாக்குறத அவங்க விரும்பாம இருக்கலாம், அதுக்காக கூட வீடியோல அவங்க தன்னோட ஃபேஸ காட்டாம இருக்கலாம்ல என்றான் ஒருவன். அதெல்லாம் சரிதான், ஆனா இந்த அமிர்தாரோகன் பாக்குறதுக்கு எனக்கு ரொம்பவே பழக்கமானவங்க மாதிரி தெரியறாங்களே, உங்க எல்லாருக்கும் அப்படிதான் தெரியுதா என்று மற்றொருவன் கேட்க, அந்த வீடியோவை உற்று பார்த்த ஒரு பெண், ஆமா, இது நம்ம அவந்திகா மாதிரி தெரியுது என்றாள். இவ்வளவு நேரம் பெரிதாக எந்த ஈடுபாடும் இல்லாமல் அந்த வீடியோவை பார்த்து கொண்டிருந்த ரேகா அவந்திகா என்ற பெயரை கேட்டதும் அனைவரையும் தள்ளிவிட்டு முன்னே வந்து பார்த்தாள். அது அவந்திகாவாக இருக்க வாய்ப்பே இல்லை என்று அவள் மனம் சொன்னது. அந்த வீடியோவை மீண்டும் மீண்டும் ரீவைண்ட் பண்ணி பார்த்த ரேகா, அந்த அமிர்தாரோகன் அழகா இருக்காங்கன்னு சொல்றது வேணும்னா ஒத்துக்கிறேன், ஆனா உங்களுக்கெல்லாம் கண்ணு கெட்டு போச்சா என்ன? இவங்களை பார்த்து அவந்திகான்னு சொல்றீங்க, ட்ரெஸ்ஸிங் ஸ்டைல பார்த்தாவே இது அவந்திகா இல்லன்னு உங்களுக்கு தெரியலையா? அந்த பொண்ணு போட்டிருக்கிற ட்ரெஸ் பிராண்டடா நீட்டா இருக்கு. அதோட அவந்திகா தான் அமிர்தாரோகனா இருந்தா அவ பிராட்காஸ்ட்ல லட்சமா சம்பாதிக்கலாமே. அதை விட்டுட்டு எதுக்கு இந்த நியூஸ் ஏஜென்சில வந்து வேலை செய்ய போறா என்றாள். அனைவருக்கும் ரேகா கேட்கும் கேள்வி சரியாகத்தான் இருக்கும் என்று தோன்றியது. ஆமா, அவந்திகா தான் அமிர்தாரோகன்னா அவ ஏன் இங்க வந்து வேலை செய்ய போறா என்று சொல்லிவிட்டு அவரவர் இருக்கைக்கு சென்றனர். அவந்திகா எல்லாருக்கும் மூளை குழம்பி போயிருக்கும். இந்த அவந்திகா எல்லாம் அமிர்தாரோகனா இருந்தா பன்னிக்கெல்லாம் ரெக்க முளைச்சு பறக்க ஆரம்பிச்சிரும் என்று அவந்திகாவை திட்டிக் கொண்டே தனது அறைக்கு வந்தாள் ரேகா. அதே நேரம் அந்த நியூஸ் ஏஜென்சியில் இருந்து கேபை பிடித்து வீடு வந்த அவந்திகாவிற்கு பெரும் சோர்வாக இருந்தது. அவளுக்கு உடல் சோர்வை விட மன சோர்வுதான் அதிகமாக இருந்தது. அவள் வீட்டிற்குள் நுழையும் போது யாரோ பால்கனியில் நின்று மெல்லிய குரலில் போன் பேசிக் கொண்டிருப்பது தெரிந்தது. நயானாதான் அர்ஜுனோடு போன் பேசிக் கொண்டிருந்தாள். உங்க அம்மா நல்லா இருக்காங்க மிஸ்டர் அர்ஜுன் என்றாள். மறுபுறம் இதை அமைதியாக கேட்டுக்கொண்ட அர்ஜுன், எங்க அம்மாவை நல்லபடியா பாத்துக்கோ நயானா என்றான். அர்ஜுன் எங்க அம்மா என்று சொன்னது நயானாவிற்கு ரொம்பவே வித்தியாசமாக இருந்தது. ஒரு நொடி என்ன சொல்வது என்று தெரியாமல் விழித்தவள், அப்புறம் வேற ஏதாவது பேசுமா மிஸ்டர் அர்ஜுன் என்று மிகவும் ஃபார்மலான தொனியில் கேட்டாள். நயானாவாக பேச்சை வளர்க்கட்டும் என்று அர்ஜுன் அமைதியாக காத்திருக்க, அப்போ ஓகே, வேற எதுவும் இல்லனா நான் போனை வைக்கிறேன் என்று சொன்ன நயானா டக் என்று போனை கட் செய்தாள். அர்ஜுனிற்கு இந்த ஒரு வாரமாக நயானா நடந்து கொள்வது மிகவும் வித்தியாசமாக இருந்தது. அன்று அவன் கால் செய்ததும் நடுராத்திரி என்றும் பாராமல் ஓடி வந்து உதவி செய்தவள் அதன் பிறகு ஏன் வேற்றாளோடு பேசுவது போல் பேசுகிறாள் என்பதை அர்ஜுனால் புரிந்து கொள்ள முடியவில்லை. அதேபோல் அர்ஜுனிற்கு நயானா ஸ்பை வேலை பார்த்து கொண்டிருக்கிறாள் என்பது அரவிந்த் அவந்திகா இருவருக்குமே தெரியும் தான். என்னதான் அர்ஜுன் தனது பாசத்தை வெளிப்படுத்த தெரியாமல் வெளியே தாம் தூம் என்று குதித்தாலும் உள்ளுக்குள் அவன் ஒரு குழந்தை போல்தான் தன்னுடைய அம்மாவை அவ்வளவு
நேசிக்கிறான் என்று தெரிந்து இருவருக்குமே மகிழ்ச்சியாகத்தான் இருந்தது. இப்போது நயானா பேசுவதை கேட்ட அவந்திகாவிற்கு, இந்த பொண்ணுக்கு என்னாச்சு? அர்ஜுன் இவளுக்கு ரொம்ப பிடிக்கும், அப்படி இருந்தும் ஏன் யாரோ ஒருத்தங்கிட்ட பேசுற மாதிரி பேசுறா? இவங்களுக்குள்ள ஏதாவது சண்டையா இருக்குமோ? சரி, என்னன்னு கண்டுபிடிப்போம் என்று நினைத்து கொண்டே அவந்திகா வீட்டிற்குள் செல்ல வெளியே இருந்து யாரோ வாந்தி எடுக்கும் சத்தம் கேட்டது. அவந்திகா பதறி அடித்துக் கொண்டு வந்து பார்க்க நயானாதான் தனது தலையை இறுக்கமாக பிடித்து கொண்டு வாந்தி எடுத்துக் கொண்டிருந்தாள். பதறி போன அவந்திகா, ஐயோ நயானா, என்னாச்சு உனக்கு என்று சொல்லிக் கொண்டே ஆதரவாக நயானாவை பிடித்தவள் அவளை வாஷ் பேஷனிற்கு அழைத்து சென்று முகம் கழுவ வைத்து ஹாலிற்கு அழைத்து வந்து உட்கார வைத்தாள். சோர்வாக அவந்திகாவை நிமிர்ந்து பார்த்த நயானா, ஒன்னும் இல்ல மேடம், நீங்க ஒன்னும் கவலைப்படாதீங்க. இப்போலாம் நைட் ரொம்ப நேரம் முழிச்சிருக்கேன்ல, தூக்கம் இல்லாததுனால இப்படி டைஜஷன் ப்ராப்ளம் வருது போல என்றாள். அவந்திகாவிற்கு புரிந்தது. இப்போதெல்லாம் மாதவிக்கு உதவியாக நயானா அவளுடனேயே இருக்கிறாள். அதனால் இரவு நேரங்களிலும் சரியாக அவளால் தூங்க முடியவில்லை. இதை நினைத்த அவந்திகாவிற்கு ஒரு புறம் குற்ற உணர்வாக கூட இருந்தது. உன்னோட ஹெல்த்தையும் பாத்துக்கோ நயானா, நல்ல ஹெல்தியா ஏதாவது சாப்பிடு, பாரு நீ ரொம்ப வீக்கா இருக்க என்று சொன்னவள் கிச்சனுக்குள் சென்று, மரியா ஆண்டி, நம்ம நயானாவுக்கு நல்ல சத்தான ஒரு சூப்பா போட்டு கொடுங்க, டயர்டாகி வாந்தி எடுத்துட்டு இருக்கா என்றாள். அதுக்கு என்ன மேடம், அரை மணி நேரத்துல சூப் ரெடி ஆகிரும் என்றாள். ஓகே ஆண்டி, அப்போ நான் மேல போய் அத்தைய பாத்துக்கிறேன் என்று சொல்லி கிச்சனில் இருந்து வெளியே வந்த அவந்திகா நயானாவை பார்த்து, நயானா நல்ல ரெஸ்ட் எடு, நான் அத்தைய பாத்துட்டு வரேன் என்று சொல்லிவிட்டு மாதவியின் அறைக்கு சென்றாள். மாதவி நன்றாக உறங்கிக் கொண்டிருந்தாள். அவளை தொந்தரவு செய்யாமல் தனது அறைக்கு சென்றவள் அகிலனிற்கு போன் செய்து, அகிலா நல்லா இருக்கியா? இன்னைக்கு காலையில கொஞ்சம் ஒர்க் இருந்துச்சு, இன்னைக்கு ஈவினிங் உன்னை பார்க்க வரேன் என்றாள். தெரியும்கா, காலையிலே மாமா வந்தாரு, நீ ஏதோ இன்டர்வியூக்கு போயிருக்கிறதா சொன்னாரு, என்னாச்சுக்கா, சக்சஸ் தானே என்றான். இந்த அரவிந்த் இருக்கானே, என்கிட்ட எதுவும் சொல்றதில்ல, அகிலனை பார்க்க போனா என்கிட்ட சொல்றது இல்லையா என்று தன் மனதிற்குள்ளேயே அரவிந்தை திட்டிக் கொண்டவள், இல்ல அகில், எனக்கு அந்த ஆபீஸ் பிடிக்கல, அதான் நான் வேலை வேணான்னு வந்துட்டேன் என்றாள். சரி விடுக்கா, நம்மளே ஒரு ஆபீஸ் வச்சிருவோம் என்று விளையாட்டாக சொல்லி சிரித்தான் அகிலன். அதன் பிறகு சிறிது நேரம் அகிலனோடு பேசிக் கொண்டிருந்து விட்டு அவந்திகா மாதவியையும் அழைத்து கொண்டு கீழே வந்தபோது கிச்சனில் இருந்து சிக்கன் சூப்பின் மனம் மூக்கை துளைத்தது. வாவ் மரியா ஆண்டி, உங்க சிக்கன் சூப் வாசம் மேல பெட்ரூம்ல இருந்த என்ன கட்டி இழுத்துட்டு வந்துருச்சு, பா வாசமே செம்மையா இருக்கு என்றாள். இதை கேட்டு சிரித்த மரியா, அப்போ இந்தாங்க மேடம், ஃபர்ஸ்ட் நீங்க இந்த சூப்பை குடிங்க என்றாள். கண்டிப்பா ஆண்டி, பட் நயானா தான் ரொம்ப டயர்டா இருக்கா, நான் ஃபர்ஸ்ட் இந்த சூப்பை நயானாவுக்கு கொடுத்துட்டு அப்புறம் வந்து 2 கப் குடிக்கிறேன் என்று சொல்லிக்கொண்டே ஒரு பவுலில் சூப்பை ஊற்றிக்கொண்டு நயானாவிடம் சென்றவள், நயானா இதோ உன்னோட சிக்கன் சூப் ரெடி, இத குடிச்சேனா உன்னோட டயர்ட்னஸ் எல்லாம் காணாம போயிரும் என்று சொல்லிக்கொண்டே அவந்திகா அந்த சூப் பவுலை நயானாவிடம் நீட்டியதுதான் தாமதம். அடுத்த நொடி நயானாவிற்கு குமட்டி கொண்டு வந்தது. வேகமாக எழுந்து ரெஸ்ட் ரூமிற்கு ஓடினாள். இதை பார்த்து பதறிப்போன அவந்திகா அந்த கப்பை அருகில் இருந்த டேபிளில் வைத்துவிட்டு, நயானா என்னாச்சு உனக்கு என்று சொல்லிக்கொண்டே அவள் பின்னால் ரெஸ்ட் ரூமிற்கு ஓடினாள். நயானா வாந்தி எடுத்து முடித்ததும் அவளுக்கு முகம் கழுவ உதவிவிட்டு கைத்தாங்கலாக அவளை வெளியே அழைத்து வந்தவள் மீண்டும் சோஃபாவில் கொண்டு வந்து அமர வைக்க, ஏதோ டைஜஷன் ப்ராப்ளம் தான் மேடம், சரியாகிரும் என்று நயானா சோர்வான குரலில் சொன்னாள். நடந்த அனைத்தையும் பார்த்து கொண்டிருந்த மாதவி, நயானா இந்த மாசம் PH வந்துட்டா என்றாள். என்னதான் மாதவி இப்போது முன்பை விட தேறி இருந்தாலும் அவளது வாய் ஒரு புறமாக இழுத்து கொண்டிருந்ததால் அவளால் சரியாக பேச முடியவில்லை. ஒவ்வொரு வார்த்தையையும் நிறுத்தி நிதானமாகத்தான் பேசினாள். இடவலமாக தலையசைத்த நயானா, இல்ல அண்ட் இன்னும் வரல என்றாள். அப்போதுதான் நயானாவிற்கு ஏதோ புரிந்தது போல் இருந்தது. அதிர்ச்சியாக கண்கள் விரிய தனது வயிற்றை தானே ஒரு முறை குனிந்து பார்த்தாள். அவோ நீ கர்ப்பமா இருக்குன்னு நினைக்கிறேன் என்றாள் மாதவி. இதை கேட்டு பதறிப்போன அவந்திகா, ஐயோ அத்தை, நீங்க என்ன பேசிட்டு இருக்கீங்க, நயானாவுக்கு இன்னும் கல்யாணம் ஆகல என்றாள். மாதவியின் முகம் சட்டென மாறியது.
சாரி, அப்போ இது வேற பிரச்சனையா இருக்கும் என்று கொஞ்சம் பதற்றமான குரலில் சொன்னாள். அவள் பதற்றத்தை புரிந்து கொண்ட அவந்திகா, பரவாயில்ல அத்தை, அதனால என்ன, நீங்க டென்ஷன் ஆகாதீங்க என்று சொல்லிவிட்டு நயானாவை பார்த்தவள், நயானா, அத்தை தெரியாம கேட்டுட்டாங்க, இது நார்மல் டைஜஷன் ப்ராப்ளமா தான் இருக்கும், நீ எதுக்கும் ஒரு டைம் ஹாஸ்பிட்டல் போய் செக் பண்ணிட்டு வந்துரு என்று அவந்திகா சொல்லவும், ஆமா மேடம், இது சின்ன பிரச்சனையா தான் இருக்கும், கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்தா சரியாயிரும் என்றாள். என்னதான் நயானாவின் பேச்சு இயல்பாக இருந்தாலும் அவள் முகத்தில் இருந்த பதற்றத்தை அவந்திகாவால் தெளிவாக பார்க்க முடிந்தது. என்னாச்சு இந்த பொண்ணுக்கு, ஏன் இவ்ளோ பதட்டப்படுறா என்று அவந்திகா யோசித்துக் கொண்டிருக்கும் போதே வேகமாக தனது ஹேண்ட்பேக்கை எடுத்த நயானா, மேடம், எனக்கு ரொம்ப டயர்டா இருக்கு, நான் வீட்டுக்கு போய் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துட்டு வரேன் என்று சொல்லிவிட்டு அவந்திகாவின் பதிலுக்காக கூட காத்திருக்காமல் வேகமாக அந்த இடத்தை விட்டு சென்றாள். நயானாவிடம் கேட்பதற்கு அவந்திகாவிடம் நிறைய கேள்விகள் இருந்தாலும் அது எல்லாம் அவளுடைய தனிப்பட்ட விஷயம். என்னதான் அவந்திகா நயானாவை ஒரு தங்கை போல் நினைத்தாலும் உண்மையில் அவள் இந்த குடும்பத்தில் ஒருத்தி கிடையாது. அப்படி இருக்க அவளுடைய தனிப்பட்ட விஷயங்களில் தலையிடுவது சரியில்லை என்று நினைத்த அவந்திகாவும் அதற்கு மேல் எதுவும் கேட்காமல் அமைதியாக நயானா செல்வதையே பார்த்து கொண்டிருந்தாள். அதன் பிறகு மாதவியை அழைத்து டைனிங் டேபிளில் அமர வைத்தவள் மாதவி சாப்பிடுவதற்கு உதவி செய்துவிட்டு தானும் அமர்ந்து சாப்பிட ஆரம்பித்தாள். பாகம் 348. மாதவியை சாப்பிட வைத்துவிட்டு அவந்திகா சாப்பிட்டுக் கொண்டிருக்கும் போது அவளுடைய மற்றொரு சிம்மிற்கு கால் வந்தது. இந்த நம்பரை அவந்திகா அமிர்தா ரோஹனுக்காக மட்டுமே பயன்படுத்துவதால் தனக்கு அன்னோன் நம்பரில் இருந்து வந்த அந்த அழைப்பை சந்தேகத்தோடு பார்த்தவள் பிறகு தனது குரலை சரி செய்து கொண்டு ஹலோ என்றாள். மறுபுறமிருந்து அவளுக்கு பழக்கமில்லாத ஒரு பெண்ணின் குரல், ஹலோ மேடம், நாங்க லாட் அபிஷியல் சென்டர்ல இருந்து பேசுறோம், நீங்க ஆர்டி டீமோட கோச் அமிர்தா ரோஹனா என்றாள். லாட் என்பது அவர்கள் விளையாடும் விளையாட்டின் பெயர். சிறிது நாட்களுக்கு முன் நடந்த காம்படிஷனை ஒருங்கிணைத்து ஏற்பாடு செய்ததே அவர்கள்தான் என்பதால் அவந்திகா எந்தவித தயக்கமும் இன்றி, ஆமா, நான் ஆர்டி டீமோட கோச் அமிர்தா ரோஹன் தான் பேசுறேன் என்றாள். நல்லா இருக்கீங்களா மேடம்? ஆக்சுவலா நாங்க அன்னைக்கு காம்படிஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஃபார்மலா ஒரு செலிப்ரேஷன் பார்ட்டி வைக்கல, அதான் இப்போ ஏற்பாடு பண்ணிருக்கோம், அதுல கண்டிப்பா நீங்களும் உங்க டீம் மெம்பர்ஸும் கலந்துக்கணும் என்று மறுபுறம் இருந்து குரல் கேட்டது. அவ்வளவு பெரிய காம்படிஷனில் வெற்றி பெற்றிருப்பதால் இவர்கள் வேண்டாம் என்றாலும் இது போன்ற விழாக்களை தவிர்க்க முடியாது என்பதால் அதை பற்றி பெரிதாக யோசிக்காமல், கண்டிப்பா நாங்க வரோம், எப்போ எங்க என்று விவரங்களை விசாரித்தாள். மறுபுறம் இருந்த அந்த பெண்ணும், மேடம், நாளைக்கு மறுநாள் என்று சொல்லி எங்கு வர வேண்டும் என்று அட்ரஸையும் சொன்னாள். அனைத்தையும் கேட்டு குறித்து கொண்ட அவந்திகா சாப்பிட்டு முடித்துவிட்டு அதன் பிறகு அவளுக்கு பொருத்தமான வேலை ஏதாவது இருக்கிறதா என்று இன்டர்நெட்டில் தேடிக்கொண்டிருந்தாள். எந்த வேலையும் அவளுக்கு ஏற்றதாக இல்லை. ஒரு கட்டத்தில் அவந்திகாவிற்கே தன் மீது குற்ற உணர்வாக இருந்தது. ஆனால் அவந்திகா, நீ ரொம்ப தான் பண்ணிட்டே இருக்க, நீ அந்த டீமோட கோச்சா இருந்துட்டு அப்படி என்னதான் பண்ணிருக்க? இது அரவிந்தோட டீம்னால நீ என்ன வேணும்னாலும் பண்ணலாமா? இதுவே வேற ஒருத்தரோட டீம்னா கண்டிப்பா அதுல நீ கவனம் செலுத்துவதானே என்று தன்னைத்தானே திட்டிக் கொண்டவள், அவந்திகா, நீ தான் அந்த டீமோட கோச், அத மறந்துடாத. நீ ஆசைப்பட்ட மாதிரி ஒரு வேலை கிடைக்கலன்னா என்ன, இருக்கிற வேலையவாச்சும் ஒழுங்கா செய்யணும் என்று அவந்திகா தனக்குத்தானே அட்வைஸ் செய்து கொண்டிருந்த நேரம் அரவிந்தின் கார் வீட்டிற்கு வந்தது. எப்படியும் அரவிந்த் டின்னருக்கு வரமாட்டான் என்று அனைத்தையும் சாப்பிட்டு முடித்து எடுத்து வைத்திருந்தனர். இப்போது அரவிந்தின் கார் சத்தம் கேட்டதும் நிமிர்ந்து மணி பார்த்த அவந்திகா கண்டிப்பாக அரவிந்த் சாப்பிட்டு இருக்க மாட்டான் என்பதை புரிந்து கொண்டு வேகமாக கிச்சனுக்குள் சென்று அனைத்து சாப்பாட்டையும் சூடு செய்து டைனிங் டேபிளிற்கு எடுத்து வந்தாள். அரவிந்தும் எதுவும் பேசாமல் அமைதியாக சாப்பிட உட்கார்ந்தான். அவந்திகா அரவிந்திற்கு அனைத்தையும் பரிமாறிவிட்டு அவன் அருகிலேயே அமர்ந்தாள். எப்போதும் பொறுமையாக சாப்பிடும் அரவிந்த் இன்று வேக வேகமாக சாப்பிடுவது போல் அவந்திகாவிற்கு தெரிந்தது. ஆனால் என்ன, அவன் எப்படி சாப்பிட்டாலும் என்ன செய்து கொண்டிருந்தாலும் அரவிந்த் அவந்திகாவிற்கு பேரழகனாகத்தான் தெரிந்தான். தனது இரு கைகளையும் கன்னத்திற்கு ஸ்டாண்ட் போல் வைத்தவள் அப்படியே அரவிந்தை வைத்த கண் வாங்காமல் சைத்தடிக்க ஆரம்பித்தாள். சிறிது நேரம் சாப்பிடுவதை மட்டுமே வேலையாக செய்து கொண்டிருந்த அரவிந்த் அவந்திகா தன்னையே பார்ப்பதை உணர்ந்து, வாயத்தொற
என்றான். ஏதோ எல்கேஜி பாப்பா போல் அரவிந்த் சொன்னதை அவந்திகா செய்யவும் அவளது வாயில் ஒரு சிக்கன் பீஸை வைத்தவன், சாப்பிடு என்றான். அவந்திகாவும் கண்களை மூடி அந்த சிக்கன் பீஸை மென்று முழுங்கிவிட்டு கண்களை திறக்கும் போது அரவிந்த் இன்னொரு சிக்கன் பீஸை அவளது வாய்க்கு நேராக நீட்டிக் கொண்டிருந்தான். வேகமாக இடவலமாக தலையசைத்த அவந்திகா, இல்ல அரவிந்த், எனக்கு வேணாம். நான் ஆல்ரெடி நிறைய சாப்பிட்டுட்டேன். இதுக்கு மேல சாப்பிட்டா என்னோட பெல்லி வெடிச்சிரும் என்று அவள் தன் வயிற்றை தடவிக்கொண்டு சொன்னது அரவிந்திற்கு சிரிப்பைத்தான் வர வைத்தது. மெதுவாக சிரித்தவன், சாப்பிட்டு முடிச்சிட்டு அப்புறம் ஏன் நான் சாப்பிடுறத பாத்துட்டு இருக்க என்றான். இப்போது மீண்டும் தனது கைகளை தன் கன்னத்திற்கு கொடுத்து அமர்ந்த அவந்திகா அரவிந்தையே பார்த்து, நீங்க சாப்பிடுறத ஒண்ணும் நான் பாக்கல, நான் உங்களை தான் பாத்துட்டு இருந்தேன். நீங்க ரொம்ப அழகா இருந்தீங்களா, அதான் உங்க மேல இருந்து கண்ணை எடுக்க முடியாம அப்படியே சொக்கி போயிட்டேன் என்று சொல்லி அவந்திகா அவனை வெளிப்படையாக சைட்டடித்துக் கொண்டிருக்க, இப்போது அரவிந்திற்கு அவள் உண்மையை சொல்கிறாளா இல்லை தன்னை கலாய்க்கிறாளா என்பது கூட புரியவில்லை. இப்போது அவன் சாப்பிடுவதை கூட நிறுத்திவிட்டு அவந்திகாவையே பேந்த பேந்த பார்த்து கொண்டிருந்தான். சரியாக அந்த நேரம் வெளியே சென்றிருந்த நயானா வீட்டிற்கு வந்தாள். தூரத்திலிருந்தே நயானாவின் முகத்தில் இருக்கும் சோர்வை தெளிவாக காண முடிந்தது. ஏதோ தன் நம்பிக்கையை எல்லாம் இழந்தவள் போல் நடந்து வந்து கொண்டிருந்தாள். வேகமாக எழுந்து நயானாவின் அருகே சென்ற அவந்திகா, நயானா என்னாச்சு, நீ டாக்டர் கிட்ட போனியா, டாக்டர் என்ன சொன்னாங்க, என்ன ப்ராப்ளம் என்று பரபரப்பாக கேட்டாள். எனக்கு ஒண்ணும் இல்ல மேடம் என்று நயானா ஆரம்பிக்கும் போதே, நயானா போதும், நான் எத்தனை டைம் சொல்லிட்டேன் என்ன மேடம்னு கூப்பிடாதன்னு, நீ கேட்கவே மாட்ற. நீ மேடம்னு கூப்பிடுறது என்னை யாரோ மாதிரி நீ பிரிச்சு வைக்கிற மாதிரி இருக்கு என்றாள் அவந்திகா. உண்மையாகவே வருந்தும் குரலில் இதை கேட்ட நயானா மெல்லியதாக சிரித்து, எனக்கு ஒன்னும் இல்ல அவந்திகாக்கா, கொஞ்சம் டயர்ட்னஸ் மட்டும்தான் இருக்கு, ரெஸ்ட் எடுத்தா சரியாயிடும் என்றாள். என்னதான் நயானா சிரித்துக் கொண்டே இதை சொன்னாலும் அவள் உதடு மட்டும்தான் சிரித்துக் கொண்டிருந்தது. அவள் இதயம் துடித்துக் கொண்டிருந்தது. யாரையாவது கட்டிக்கொண்டு அழ வேண்டும் போல் தோன்றியது. இங்கே இன்னும் சற்று நேரம் நின்றால் உடைந்து அழுது விடுவோம் என்று பயந்த நயானா, நான் ஆன்ட்டிய போய் பாக்குறேன் என்று சொல்லிவிட்டு வேகமாக அந்த இடத்தை விட்டு சென்றாள். ஆனால் அவந்திகாவிற்கு மனம் கேட்கவில்லை. அவள் கையை பிடித்து நிறுத்தி, நயானா நீ நிஜமாவே நல்லா இருக்கியா, ஏதாவது பிரச்சனை இருந்தா சொல்லு என்றாள். ஆனால் எதுவும் இல்லை என்று சொன்ன நயானா தனக்கென்று கொடுக்கப்பட்டிருந்த கெஸ்ட் ரூமிற்கு சென்று கதவை சாற்றினாள். தனது அறைக்குள் சென்றதும் தன்னுடைய பேக்கை கழற்றி ஒரு மூலையில் வீசியவள் தன்னுடைய பாக்கெட்டில் இருந்து பிரெக்னன்சி டெஸ்ட் கிட்டை எடுத்தாள். சந்தேகமே இல்லை, நயானா கர்ப்பமாக இருக்கிறாள் என்பது உறுதியாக தெரிந்தது. இயல்பாக இப்படி ஒரு செய்தி தெரிந்தால் அனைவரும் சந்தோஷப்படுவார்கள். ஆனால் நயானாவிற்கு இது மிகப்பெரிய துக்க செய்தியாகத்தான் இருந்தது. தனது வயிற்றை இறுக பிடித்தவள் கண்ணீர் விட்டு அழ ஆரம்பித்தாள். அவள் மட்டும் இந்த குழந்தையை பெற்றெடுத்தால் இந்த சமூகம் இவளையும் இவள் குழந்தையையும் என்ன சொல்லும்? ஏன் இது உன் குழந்தைதான் என்று அவள் அர்ஜுனிடம் சொன்னால் அவன்தான் என்ன சொல்வான்? ஒரு நாள் இரவிலேயே அவளுக்கு வேசி பட்டம் கொடுத்தவன் இந்த குழந்தைக்கு என்ன பட்டம் கொடுப்பானோ? இதையெல்லாம் யோசிக்கும் போதே அவளுக்கு தலை வெடித்துவிடும் போல் இருந்தது. எல்லாம் போகட்டும், எந்த முகத்தை வைத்துக் கொண்டு அவளால் அவளது பெற்றோர் முன்னால் சென்று நிற்க முடியும்? அவளை நம்பி அந்த கிராமத்திலிருந்து இவ்வளவு தூரம் படிக்க அனுப்பியவர்களுக்கு இந்த விஷயம் மட்டும் தெரிந்தால் அவர்கள் உடைந்து போய்விட மாட்டார்களா? மற்றவர்களைப் போல் இல்லாமல் நயானாவின் பெற்றோர்கள் அவளிடம் ஒரு தோழர்களைப் போல்தான் பழகினார்கள். அவள் காதலிக்கிறேன் என்று சொல்லி தன் காதலனோடு அவர்கள் முன்னால் சென்று நின்றால் எந்தவித அதட்டலும் இன்றி அவளையும் அவளது காதலனையும் அவர்கள் ஏற்றுக்கொள்வார்கள். ஆனால் திருமணத்திற்கு முன் வயிற்றை தள்ளி கொண்டு சென்றால் அவர்கள் எப்படி நடந்து கொள்வார்கள்? அதைவிட இப்போது நயானாவை போல் இருக்க வேண்டும் என்று அவளை எடுத்துக்காட்டாக சொல்லிக் கொண்டிருப்பவர்கள் அனைவரும், அந்த நயானாவை பாரு, படிக்க போறேன்னு பட்டணத்துக்கு போய் எவன்கிட்டயோ பிள்ளைய வாங்கிட்டு வந்திருக்கா, நீயும் அப்படி ஆகணும்னு ஆசையா இருக்கா? நீ படிச்சது வர போதும், ஒழுங்கா நாங்க சொல்ற பையனை கல்யாணம் பண்ணிக்கோ என்று அவள் ஊரை சேர்ந்த பல பெண்களின் கனவு கரி ஆவதற்கு அவள் மட்டுமே காரணமாகி விடுவாள். இதையெல்லாம் யோசித்து தனது கையை இறுக மூடியவள்,
நான் இந்த குழந்தைய வச்சிருக்க முடியாது, நான் அபார்ட் பண்ணணும்னு எடுத்த முடிவு சரிதான் என்று சொல்லிக் கொண்டு தனது கையில் இருந்த பேப்பரை பார்த்தாள். அபார்ஷனுக்கு ஒரு கை தேர்ந்த மருத்துவரிடமிருந்து அப்பாயின்மெண்ட் வாங்கி வந்திருந்தாள். நாளை மறுநாள் அந்த அப்பாயின்மெண்ட். இப்போது தனது வயிற்றில் கை வைத்தவள், அம்மாவை மன்னிச்சிருடா தங்கம் என்று சொல்லிக் கொண்டே கண்ணீர் வடிக்க ஆரம்பித்தாள். இடையில் இருந்த ஒரு நாள் மிகவும் வேகமாக கடந்து சென்றது. இன்றுதான் அவந்திகா அவளது டீம் ஆட்களை அந்த செலிப்ரேஷனுக்கு அழைத்து செல்ல வேண்டும் என்பதால் சீக்கிரமே வீட்டை விட்டு கிளம்பி அவளது டீம் பிராக்டிஸ் செய்து கொண்டிருக்கும் அந்த இடத்திற்கு சென்றாள். அங்கிருந்த அனைவரையும் கிளப்பி செலிப்ரேஷன் நடக்கும் இடத்திற்கு அழைத்து வந்தவள் அங்கு இருந்த செட்டப் பார்ப்பதற்கே ஒரு ஸ்டுடியோ போல் இருந்தது. இதை பார்த்த அவந்திகாவிற்கு அந்த பெண் செலிப்ரேஷனுக்கு முன்பே போட்டோ ஷூட் எடுக்க வேண்டும் என்று சொன்னது ஞாபகத்திற்கு வந்தது. அதற்காகத்தான் இந்த இடத்திற்கு வர சொல்லி இருப்பார்கள் என்று நினைத்த அவந்திகா தனது டீம் ஆட்களை உள்ளே செல்ல சொன்னாள். கோச், நீங்க இல்லாம எங்களுக்கு இந்த வெற்றி சாத்தியப்பட்டிருக்காது, நீங்களும் எங்க கூட வாங்க என்றான் ஆகாஷ். இல்ல ஆகாஷ், நான் எதுவுமே பண்ணல. இந்த வெற்றி முழுக்க முழுக்க உங்க திறமைக்கும் விடாமுயற்சிக்கும் கிடைச்ச பரிசு. அத்தோட எனக்கு பப்ளிசிட்டி எல்லாம் பிடிக்காதுன்னு உங்களுக்கு தெரியும்ல. சோ நீங்க போயிட்டு வாங்க என்று சொல்லி அவர்களை உள்ளே அனுப்பி வைத்துவிட்டு வெளியே காருக்கு அருகிலேயே நின்று கொண்டிருந்தாள். அந்த நேரம் அமிர்தா ரோஹன் இங்க வந்திருப்பாங்கன்னு உங்களுக்கு உறுதியா தெரியுமா? அப்படியே அமிர்தா ரோஹன் இங்க வந்திருந்தாலும் நமக்கு இன்டர்வியூ கொடுக்க அவங்க ஒத்துப்பாங்களா என்று பலவிதமான குரல்கள் அவளுக்கு கேட்டது. ஒரு பத்திரிகையாளராக இப்போது ஒரு பெரும் ரிப்போர்ட்டர் படையே அவளை சூழ போகிறது என்பது அவந்திகாவிற்கு தெரிந்தது. அந்த நேரம் அவந்திகா என்றதொரு திகைப்பான குரல் கேட்டு திரும்பினாள் அவந்திகா. அது வேறு யாரும் இல்லை, ரேகாதான். ஒரு நொடி திகைத்து நின்ற ரேகா பின்பு அவந்திகாவின் நியூஸ் கேதரிங் திறமையெல்லாம் நினைத்து பார்த்தவள், ஓ அவந்திகா, அந்த அமிர்தா ரோஹன் உன்ன மாதிரி எதுவுமே இல்லாத ஒருத்திக்கெல்லாம் இன்டர்வியூ கொடுப்பாங்கன்னு நம்பி வந்திருக்கியா என்ன என்று கேட்டவள் ஏளனமாக அவளை மேலிருந்து கீழ் ஒரு முறை பார்த்துவிட்டு, அவந்திகா, இப்போ உன்கிட்ட வேலை கூட இல்ல, அப்படி இருக்கேல உனக்கு எதுக்கு இந்த மாதிரி வேலை எல்லாம்? ஒருவேளை வெற்றிகரமா அமிர்தா ரோஹனோட இன்டர்வியூ வாங்கிட்டேனா அத வச்சு ஏதாச்சும் நியூஸ் ஏஜென்சில வேலை வாங்கிடலான்னு பகல் கனவு கண்டிட்டு இருக்கியா என்ன என்று கேட்டவள் யாரும் தன்னை பார்க்கவில்லை என்பதை உறுதி செய்து கொண்டு அவந்திகாவின் காதருகே சென்றவள், ஏ அவந்திகா, நீ அந்த அமிர்தா ரோஹனோட இன்டர்வியூ வாங்கினாலும் சரி, நான் சொல்லாம இந்த இண்டஸ்ட்ரியில யாரும் உனக்கு வேலை கொடுக்க மாட்டாங்க. உனக்கு திரும்பவும் வேலை வேணும்னா யார் முன்ன என்ன அடிச்சு அசிங்கப்படுத்தினியோ அவங்க முன்னெல்லாம் என் கால்ல விழுந்து மன்னிச்சிர சொல்லி கெஞ்சு, நான் பாவம் பார்த்து உனக்கு வேலை போட்டு தரேன் என்றாள். ரேகாவின் ஆணவத்தை பார்த்து அவந்திகாவிற்கு சிரிப்புதான் வந்தது. லேசாக சிரித்த அவந்திகா, ரேகா, நீங்க என்ன காதலிக்கிறீங்களா என்ன என்றாள். இந்த கேள்வி ரேகாவிற்கு கொஞ்சம் அருவருப்பாக இருந்தது. அவள் சட்டென முகத்தை சுளித்து அவந்திகாவை பார்க்கவும், அதாவது ரேகா, ஒன் சைடா காதலிக்கிறவங்க தான் தன்னோட கிரேஸ் என்ன பண்றா எங்க போறான்னு எல்லா விஷயத்தையும் ஃபாலோ பண்ணிட்டு இருப்பாங்க. நீங்க பண்றத பார்த்தாலும் எனக்கு அப்படித்தான் தோணுது. நான் ஆல்ரெடி உங்க நியூஸ் ஏஜென்சில இருந்து ராஜினாமா பண்ணிட்டு போயிட்டேன். அப்படி இருக்கேல இன்னமும் நீங்க என்ன ஃபாலோ பண்ணிட்டு திரும்பவும் உங்க நியூஸ் ஏஜென்சில வந்து சேர வேற சொல்றீங்க. இத நான் எப்படி எடுத்துக்கிறது என்றாள். நீ இருக்கியே, நீ ஒரு அகம்பாவம் பிடிச்ச ஒரு முட்டாள் என்று சீறினாள் ரேகா. இதை கேட்டு சிரித்த அவந்திகா, அஃப்கோர்ஸ் நான் அகம்பாவம் பிடிச்சவதான், என்கிட்ட உங்க வேலைய காட்டாதீங்க என்றாள். இதை கேட்ட ரேகாவிற்கு இன்னும் கோபம் அதிகமானது. வேகமாக காலை தரையில் எட்டி உதைத்தவள், ஏ அவந்திகா, உன்ன நான் என்ன பண்ண போறேன் பாரு என்று கத்தினாள். ஆனால் அதையெல்லாம் காதில் வாங்கிக் கொள்ளாத அவந்திகா, உங்களை மாதிரி வயசானவங்க எல்லாம் பொறுமையா இருக்க கத்துக்கணும். நீங்க பாட்டுக்கு சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் கோபப்பட்டு இருந்தீங்கன்னா உங்க உடம்புக்கு நல்லதில்ல, பாத்துக்கோங்க என்று அவந்திகா நக்கல் அடிக்கவும் அவள் சொன்ன வயதானவள் என்ற வார்த்தை ரேகாவை இன்னும் இன்னும் அதிகமாக கோபப்படுத்தியது. அவள் கோபத்தில் முறைத்து கொண்டிருக்க அவந்திகா அந்த இடத்தை விட்டு சென்று நகர்ந்து நின்றாள். அவளை பார்த்து முறைத்த ரேகா, நீ என்ன செய்யறன்னு பாப்போம், இப்ப நீ பேசுனதுக்கும் சேர்த்து அனுபவிக்க வேண்டியிருக்கும் என்று தனக்குத்தானே சொல்லிக் கொண்டு அங்கிருந்து சென்றாள். பாகம் 349. தன்னிடம் எடக்கு மடக்காக பேசிய அவந்திகாவை திட்டிவிட்டு தன்னோடு வந்த ஆட்களிடம் சென்ற ரேகா,
உள்ள போட்டோ ஷூட் நடந்துட்டு இருக்கு. இன்னும் கொஞ்ச நேரத்துல அந்த அமிர்தா ரோஹன் இங்க வந்துருவாங்க. அவங்க வந்ததும் அவங்கள ஃபர்ஸ்ட் போட்டோ எடுக்கிறது நம்ம நியூஸ் ஏஜென்சியா தான் இருக்கணும். புரியுதா? அதோட அவங்க கிட்ட பேச வாய்ப்பு கிடைச்சதுன்னா நல்ல விதமா பேசி அவங்கள நமக்கு இன்டர்வியூ கொடுக்க வைங்க என்றாள். இருவருக்கும் மாறி மாறி கட்டளைகள் இட்ட பிறகு அமிர்தா ரோஹனுக்கு என்ன பிடிக்கும்னு தெரியலையே, நம்ம அவங்களுக்கு ஒரு சின்ன கிஃப்ட் ஆச்சும் கொண்டு வந்திருக்கலாம். அது அவங்கள இன்டர்வியூ எடுக்கிறதுக்கு கொஞ்சம் யூஸ் ஆகியிருக்கும் என்று தனக்கு தானே சொல்லிக் கொண்டிருந்தாள். இதை பார்த்த அவந்திகாவிற்கு சிரிப்பு தான் வந்தது. சத்தம் போட்டு சிரிக்க வேண்டும் என்று நினைத்தவள் தனது சிரிப்பை கட்டுப்படுத்தி கொண்டு ஒரு ஓரமாக சென்று அமர்ந்தாள். கிட்டத்தட்ட 1 மணி நேரம் கழித்து உள்ளே சென்ற பிளேயர்ஸ் அனைவரும் வெளியே வந்தார்கள். அங்க பாருங்க, அவங்க எல்லாம் வெளியே வராங்க என்று ஒரு சத்தம் கேட்டதுமே அங்கு நின்று கொண்டிருந்த பத்திரிகையாளர்கள் அனைவருமே முந்தி அடித்துக் கொண்டு முன்னே சென்றார்கள். அவந்திகா அவள் டீமை நோக்கி செல்ல போகும்போது யாரோ அவளது கையை பிடித்து இழுத்தார்கள். அது யார் என்று அவந்திகா திரும்பி பார்க்க வேண்டிய அவசியமே இல்லை. அது ரேகா தான். அவந்திகாவின் கையை பிடித்து நிறுத்தியவள் தன்னோடு வந்த இருவருக்கும் சைகை செய்ய அவர்கள் இருவரும் வெளியே வந்து கொண்டிருந்தவர்களை நோக்கி ஓடினார்கள். அங்கு 5 ஆண்களோடு ஒரு பெண் வருவதை பார்த்ததும் அனைவரும் நிலாதான் அமிர்தா ரோஹன் என்று நினைத்து விட்டனர். மேடம், நீங்க தான் அமிர்தா ரோஹனா? ஏன் இதுவரை நீங்க உங்க முகத்தை பப்ளிக்கு காட்டினதில்ல? அமிர்தா ரோஹன், உங்களோட எக்ஸ்க்ளூசிவ் இன்டர்வியூ எங்க நியூஸ் ஏஜென்சிக்கு கிடைக்குமா என்று அடுக்கடுக்காக கேள்விகள் கேட்டு நிலாவை துளைத்து எடுக்க ஆரம்பித்தார்கள். சட்டென இவ்வளவு கூட்டத்தை பார்த்ததும் என்ன செய்வது என்று தெரியாமல் பேந்த பேந்த விழித்துக் கொண்டிருந்த நிலாவை பார்க்க அவந்திகாவிற்கு பாவமாக இருந்தது. அவள் நிலாவிற்கு உதவி செய்யலாம் என்று முன்னே சென்றாள். ஆனால் அவள் கையை பிடித்திருந்த ரேகாவின் கை முன்பை விட இப்போது இன்னும் அதிகமாக அழுத்தத்தை கூட்டியது. என்ன அவந்திகா, உன்னோட கேவலமான தந்திரத்தை எல்லாம் பயன்படுத்தி அமிர்தா ரோஹன் கிட்ட எக்ஸ்க்ளூசிவ் இன்டர்வியூ வாங்கிடலான்னு பாக்குறியா என்ன? வாய்ப்பே இல்ல, நான் அது நடக்க விட மாட்டேன் என்றாள் ரேகா. இந்த முட்டாள் ரேகாவை பார்த்த அவந்திகாவிற்கு அழுவதா சிரிப்பதா என்றே தெரியவில்லை. எவ்வளவு தூரம் அவள் மீது வெறுப்பை கொட்டும் அளவிற்கு இந்த ரேகாவிற்கு தான் அப்படி என்ன கெடுதல் செய்துவிட்டோம் என்பது அவந்திகாவிற்கே புரியவில்லை. இதற்கு மேல் இந்த ரேகாவோடு போராடுவது வீண் என்று புரிந்து கொண்ட அவந்திகா அவள் பிடியிலிருந்து விடுபட முயலாமல் அப்படியே அமைதியாக நின்றாள். அங்கு கூட்டத்தில் மாட்டி தவித்த நிலா ஒரு வழியாக நான் அமிர்தா ரோஹன் கிடையாது என்றாள். மேடம், கையும் களவுமா மாட்டினதுக்கு அப்புறமோ நீங்க ஏன் உங்க அடையாளத்தை ஒத்துக்க மறுக்கிறீங்க என்றார் ஒரு ரிப்போர்ட்டர். இதை கேட்ட ஆகாஷிற்கு கோபம் வந்தது. ஹலோ சார், நீங்கெல்லாம் எப்பவும் இப்படித்தானா? எதையும் யோசிச்சு செய்ய மாட்டீங்களா? இது எங்க கோச் அமிர்தா ரோஹன் கிடையாது, இவங்க எங்க பிளேயர் நிலா என்று சொன்னவன் அவந்திகா எங்கிருக்கிறாள் என்று அந்த கூட்டத்தில் சுற்றியும் முற்றியும் தேடினான். அப்போ ஆர்டி டீமோட கோச் அமிர்தா ரோஹன் யாரு? அமிர்தா ரோஹன் எங்க என்று கூட்டத்திற்குள் சலசலப்பு சத்தம் கேட்க ஆரம்பித்தது. இந்த கூட்டத்திற்கு வெளியே இவர்களையே பார்த்து கொண்டிருக்கும் அவந்திகாவை பார்த்ததும் கூட்டத்தில் தொலைந்த குழந்தை தாயை கண்டது போல் ஆகாஷின் கண்கள் பிரகாசிக்க ஆரம்பித்தது. கோச் அமிர்தா ரோஹன் என்று சொல்லிக் கொண்டே அவன் கூட்டத்தை விலக்கிக் கொண்டு அவந்திகா நின்றிருந்த இடத்திற்கு சென்றான். அவனை தொடர்ந்து அவனது டீம் பிளேயர்களும் ரிப்போர்ட்டர்களும் ஓடி வந்தார்கள். அவந்திகாவின் அருகே சென்றவன், கோச், நாங்க போட்டோ ஷூட் முடிச்சிட்டு வந்துட்டோம் என்றான் உற்சாகமான குரலில். அவந்திகா அவனை பார்த்து மெல்லியதாக புன்னகைக்க, கோச், நாங்க உங்களை ரொம்ப நேரம் வெயிட் பண்ண வச்சிட்டோமா? சாரி கோச் என்று அவன் உண்மையிலேயே வருத்தமான குரலில் கேட்க அவந்திகாவும் ஒரு கோச்சிற்கு உண்டான தோரணையோடு, இட்ஸ் ஓகே ஆகாஷ், நம்ம பிளேயர்ஸ் எல்லாரும் இருக்கீங்களா? நம்ம கிளம்பலாமா என்று வெகு இயல்பாக கேட்டாள். அவர்களை சுற்றி ஒரு பத்திரிகையாளர் கூட்டம் கேமராக்களோடும் மைக்கோடும் நின்று கொண்டிருப்பதை அவந்திகாவோ அவளது டீம் பிளேயர்களோ கண்டு கொண்டதாகவே தெரியவில்லை. அவர்கள் பேசுவது அனைத்தையும் அமைதியாக கவனித்துக் கொண்டிருந்த ரேகா இப்போது அதிர்ச்சியான குரலில், அப்போ நீதான் அமிர்தா ரோஹனா என்றாள். அவளை திரும்பி பார்த்த அவந்திகாவிற்கு அவள் முகத்தில் தெரிந்த கலவரம் பெரும் திருப்தியை தருவதாக இருந்தது. ரேகாவை பார்த்து மென்மையாக சிரித்தவள், அஃப்கோர்ஸ், நான் தான் அமிர்தா ரோஹன் என்று சொன்னவள் இப்போதும் தனது கையை இறுக்கமாக பிடித்திருக்கும் ரேகாவின் கையை குனிந்து பார்த்த அவந்திகா, இப்ப உங்களுக்கு எந்த ஆட்சேபனையும் இல்லனா என்னோட கைய விடுறீங்களா?
என்றாள். அதிர்ந்து போய் அவந்திகாவின் கையை விட்ட ரேகா ஒருவித அச்சத்தில் 2 அடி பின்னே சென்றாள். இப்போதும் அவந்திகாதான் அமிர்தா ரோஹன் என்ற உண்மையை ரேகாவால் நம்ப முடியவில்லை. நீ உண்மையாவே அமிர்தா ரோஹன் தானா? பட் இது எப்படி சாத்தியமாகும் என்று மீண்டும் கேட்டாள். சலிப்பாக ரேகாவை பார்த்த அவந்திகா தனது டீம் பிளேயர்களை பார்த்து, ஓகே நம்ம கிளம்பலாம் என்றாள். அதற்குள் அவந்திகா வெளியே செல்வதற்கு கூட இடம் கொடுக்காத வகையில் அவளை ஒரு பெருங்கூட்டம் சூழ்ந்து கொண்டது. ஏதோ போரில் தனியாக மாட்டிய வீரனை சுற்றிலும் எதிரிப்படை வீரர்கள் வாளோடு நிற்பது போல அவந்திகாவை சுற்றிலும் மைக்கை நீட்டியவர்கள், அமிர்தா ரோஹன் எங்களுக்கு ஒரு இன்டர்வியூ கொடுங்க, அமிர்தா ரோஹன் நீங்க ஏன் ஒரு இ ஸ்போர்ட்ஸ் ஆங்கரா, நீங்க இது மேல உங்களுக்கு எப்படி ஆர்வம் வந்துச்சு, உங்களோட உண்மையான பேர் என்ன, நாங்க உங்களை பத்தின செய்தியை எங்க நியூஸ் பேப்பர்ல போடலாமா, ஒரு 5 மினிட்ஸ் கிடைக்குமா என்று சுற்றிலும் இருந்து பலவாறாக கேள்விகள் எழுந்தது. இந்த முறை அவந்திகா கூட்டத்தை பார்த்து பயந்து ஓடவோ அவர்களது கேள்விகளுக்கு பதில் சொல்லாமல் தவிர்க்கவோ இல்லை. நிமிர்ந்து நிதானமாக அனைவரையும் பார்த்த அவந்திகா, நான் ஏன் இ ஸ்போர்ட்ஸ் ஆங்கர் ஆனேன்னா அது எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு, எனக்கு இ ஸ்போர்ட்ஸ் மேல அளவில்லாத காதல் என்றாள். அவந்திகாவின் மனசாட்சியோ, அடியே உண்மையிலேயே உனக்கு இ ஸ்போர்ட்ஸ் மேல காதலா இல்ல இ ஸ்போர்ட்ஸ் விளையாடுற ஒருத்த மேல காதலா என்று அவளை கலாய்த்து கொண்டிருந்தது. இந்த ஒரு கேள்விக்கு மட்டும் பதில் சொன்ன அவந்திகா அனைவரையும் பார்த்து புன்னகைத்து விட்டு அங்கிருந்து செல்லும் போது, அவந்தி, அமிர்தா ரோஹன் எங்களுக்கு உங்களோட எக்ஸ்க்ளூசிவ் இன்டர்வியூ கிடைக்குமா பிளீஸ் என்று மிகவும் தன்மையான குரலில் ரேகாவின் குரல் கேட்டது. அட, நம்ம ரேகாவுக்கு இப்படியெல்லாம் கூட பேச தெரியுமா என்பது போல் நக்கலாக திரும்பி ரேகாவை தலையிலிருந்து பாதம் வரை ஒரு முறை பார்த்த அவந்திகா, நான் அப்படி ஒரு இன்டர்வியூ கொடுக்க ஒத்துப்பேன்னு உங்களுக்கு நம்பிக்கை இருக்கா என்ன என்று கேலியான குரலில் கேட்டாள். இப்போது ரேகாவின் முகத்தில் இருந்த அந்த சாந்தம் அப்படியே மறைந்து மீண்டும் அதே வஞ்சகமான பார்வை தோன்றியது. 2 அடி முன்னே வந்து அவந்திகாவிற்கு மிகவும் நெருக்கமாக வந்தவள் தனது குரலை தாழ்த்தி கொண்டு, அவந்திகா உனக்கு வேற வழி இல்ல, நீ இன்டர்வியூ கொடுத்துத்தான் ஆகணும், இல்லனா உன்னோட கொடூரமான ரகசியத்தெல்லாம் நான் இன்டர்நெட்ல லீக் பண்ணிடுவேன் என்றால் மிரட்டும் குரலில். பாம்பு செத்தாலும் அதன் பல்லில் இருக்கும் விஷம் குறைவதில்லை. அதுபோல்தான் எவ்வளவு நடந்தாலும் ரேகாவின் மனதில் இருக்கும் விஷம் குறைய போவதில்லை என்பது அவந்திகாவிற்கு தெளிவாக புரிந்தது. அவந்திகா அவளை முறைத்து கொண்டிருக்க ஏதோ சாதித்து விட்டது போல் அவளை பார்த்து கேலியாக புன்னகைத்து, எல்லாரும் ஏதோ அமிர்தா ரோஹன் அசிங்கமா இருப்பாங்க, அதனாலதான் தன்னோட முகத்தை வெளியில காட்டலன்னு நினைச்சிட்டு இருக்காங்க, முட்டாளுங்க. ஆனா உண்மை என்னன்னா, உங்க அப்பா அம்மா செஞ்ச அந்த மோசமான வேலையால நீ உன் முகத்தை வெளியே காட்ட முடியாம இருக்கேன்னு எனக்கு இப்பதான் தெரியுது. நான் மட்டும் அந்த உண்மைய வெளியே சொன்னேன்னா என்ன நடக்கும்னு யோசிச்சு பாரு என்றாள். கண்களை சுருக்கி ரேகாவை பார்த்த அவந்திகா, ரேகா இது மாதிரி விஷயத்துக்கெல்லாம் நான் பயப்படுவேன்னு நீ நினைக்கிறியா என்ன? அத்தோட எந்த ஊர்ல அப்பா அம்மா செஞ்ச தப்புக்கு சட்டம் அவங்க பிள்ளைங்களை தண்டிக்க சொல்லுது எனக்கு தெரியாம போயிருச்சே. அப்படியே அதுக்காக சட்டம் எனக்கு தண்டனை கொடுத்தாலும் அத பத்தி எனக்கு எந்த கவலையும் இல்ல. வேணும்னா இப்பவே கூட உனக்கு தெரிஞ்ச எல்லா விஷயத்தையும் நீ இன்டர்நெட்ல போடு, அத பத்தி நான் கவலைப்பட போறதில்ல. உங்கள மாதிரி ஒரு கேவலமான நியூஸ் ஏஜென்சிக்கு நான் இன்டர்வியூ கொடுப்பேன்னு கனவுல கூட நினைச்சு பார்க்காத என்று காட்டமாக சொல்லிவிட்டு அவந்திகா தனது டீம் பிளேயர்களை அழைத்து கொண்டு அந்த இடத்தை விட்டு சென்றாள். இங்கு அவந்திகா சென்றதும் ரேகாவின் முகத்தில் இருக்கும் ரத்தம் எல்லாம் ஒட்டுமொத்தமாக வற்றி போனது போல வெளிரி போனது. தனது கைகளை இறுக மூடியவள், இந்த அவந்திகா தான் அமிர்தா ரோஹன்னா, அப்புறம் ஏன் அவ நம்ம நியூஸ் ஏஜென்சில வேலை செஞ்சா? இருக்கு, ஏதோ ஒரு ரகசியம் இருக்கு, அதனாலதான் அவ வெளி உலகத்துக்கு தன்னோட முகத்தை காட்ட முடியாம இருந்திருக்கா. அது என்னதுன்னு நான் கண்டுபிடிக்கிறேன். அவந்திகா, உன்னை நான் அவ்வளோ சீக்கிரம் விட்டுருவேன்னு கனவுல கூட நினைக்காத என்று தனக்குள்ளேயே சொல்லிக் கொண்டவள் தன்னோடு வந்திருந்த 2 ரிப்போர்ட்டர்களையும் அழைத்து, இந்த அவந்திகாவை விடாதீங்க, அவ எங்க போறா என்ன பண்றான்னு ஒண்ணு விடாம அவளுக்கே தெரியாம ஃபாலோ பண்ணுங்க, புரியுதா என்றாள் கடுமையான குரலில். இங்கு அவந்திகா தனது டீம் ஆட்கள் அனைவரையும் அவர்கள் பிராக்டிஸ் செய்யும் வீட்டில் விட்டுவிட்டு அங்கிருந்து செல்ல போக ஆகாஷும் மற்றவர்களும் அவள் அருகே வந்து தயங்கி நின்றனர். என்னாச்சு, ஏன் எல்லாரும் ஏதோ சொல்ல வந்துட்டு சொல்லாம தயங்கி நிக்கிறீங்க என்றாள் அவந்திகா.
அது கோச், எங்க எல்லாருக்கும் உங்க கூட ஒரு மேட்ச் விளையாடணும்னு ஆசையா இருக்கு. எங்க கூட ஒரே ஒரு மேட்ச் மட்டும் விளையாடுவீங்களா? உங்க கை இப்போ ஓகேவா என்று ஆகாஷ் தயக்கத்தோடே கேட்டான். அவனை பார்த்து மென்மையாக புன்னகைத்த அவந்திகா தனது கையை பார்த்தாள். அன்று ஃபைனல் மேட்ச் முடித்துவிட்டு ஹாஸ்பிட்டல் சென்று வந்த பிறகு அவந்திகா டாக்டர் கொடுத்த ஆயின்மெண்டை நாள் தவறாமல் போட்டு வருகிறாள். இத்தனை கலைபரங்கள் நடந்த போதும் அவந்திகாவே அந்த ஆயின்மெண்டை போட மறந்தாலும் அரவிந்த் தினமும் அவளுக்கு அந்த ஆயின்மெண்டை போட்டுவிட்டு மசாஜ் செய்து கொண்டுதான் இருக்கிறான். அதனால் அவள் கை எந்த அளவிற்கு முன்னேறி இருக்கிறது என்று தெரிந்து கொள்ள வேண்டும் என்று அவளுக்கு ஆர்வமாகத்தான் இருந்தது. அனைவரும் ஆளுக்கு ஒரு கம்ப்யூட்டரில் அமர்ந்தார்கள். அவந்திகா தனக்கு பிரியமான தியா என்னும் சாம்பியனை தேர்ந்தெடுத்தாள். முதல் அரை மணி நேரம் விளையாடும் போது எந்தவித சிக்கலுமின்றி அவந்திகாவால் தெளிவாக விளையாட முடிந்தது. அதன் பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக அவளது கை தனது பலத்தை இழப்பது போல் அவந்திகாவிற்கு தோன்றியது. அதுவும் ஒரு மணி நேரம் கடந்த பிறகு அவந்திகா தன்னை அறியாமல் ஒரு சில தவறுகள் செய்ய ஆரம்பித்தாள். அது அவளது கை சரியாக பயன்படுத்த முடியாததால் ஏற்பட்டது என்பதை புரிந்து கொண்ட ஆகாஷ், கோச், நீங்க இப்போ ரெஸ்ட் எடுக்கணும்னு நினைக்கிறேன். நீங்க இவ்வளவு நேரம் இங்க கூட விளையாடினதே எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். உங்க ஹெல்த் கண்டிஷனையும் பார்க்கணும். போய் ரெஸ்ட் எடுங்க கோச் என்றான். மற்றவர்களும் ஆமா கோச், இப்போ உங்களுக்கு ரெஸ்ட் தேவை என்றார்கள். அவர்களை எல்லாம் பார்த்து மென்மையாக புன்னகைத்தவள், ஓகே, நீங்க எல்லாம் கண்டினியூஸா பிராக்டிஸ் பண்ணுங்க என்று சொல்லிவிட்டு தனது ஹேண்ட்பேக்கை எடுத்துக்கொண்டு அந்த இடத்தை விட்டு கிளம்பினாள். ஆனால் அங்கிருந்து செல்லும் போது அவந்திகாவின் மனதில் சொல்ல முடியாத ஒரு விரக்தி சூழ்ந்திருந்தது. டாக்டர் சொன்னது எல்லாத்தையும் நான் பர்ஃபெக்டா செஞ்சும் ஏன் என் கையில எந்த இம்ப்ரூவ்மெண்ட்டும் தெரியல? அப்போ கடைசி வரை என்னோட கை இப்படியே தான் இருக்குமா என்று தனக்குத்தானே கேட்டுக்கொண்டவளுக்கு அவள் மனதில் ஏதோ ஒரு பெரும் பாரம் அழுத்துவது போல் தோன்றியது. இந்த மனநிலையில் இருந்த அவந்திகா தன்னை பின்தொடர்ந்து ஆட்கள் வருவதை கூட கவனிக்க மறந்தாள். சோர்ந்து போய் அவந்திகா வீட்டிற்குள் நுழையும் நேரம் ஹாலில் இருந்த சோஃபாவில் கவலையே உருவாக எதையோ யோசித்தபடி அமர்ந்திருந்தாள் நயானா. அவளை பார்த்த அவந்திகா அவள் அருகே சென்று அவளது தோளில் கை வைத்து, நயானா, உனக்கு என்னாச்சு? நீ நல்லா தானே இருக்க என்று கேட்டதும் ஏதோ கனவு உலகில் இருந்து அப்போதுதான் நிஜ உலகிற்கு வந்தவள் போல் திடுக்கிட்டு எழுந்தவள், எனக்கு ஒன்னும் இல்ல அவந்திகா மேடம், நானா நல்லா தான் இருக்கேன். ஏதோ யோசிச்சிட்டு இருந்தேன், அவ்வளவுதான். நான் போய் ஆன்ட்டிய பாத்துட்டு வரேன் என்று சொல்லிவிட்டு பரபரப்பாக மாடிக்கு ஓடினாள். அவள் முகத்தை வைத்தே ஏதோ சரியில்லை என்பது அவந்திகாவால் புரிந்து கொள்ள முடிந்தது. அவளுக்கு ஏதோ பிரச்சனை இருக்கு, அதை வெளியே சொல்ல முடியாம தவிக்கிறா. அது என்னன்னு தெரிஞ்சுக்கணும் என்று தனக்குத்தானே சொல்லிக் கொண்டாள். பாகம் 350. நயானாவின் சோர்வான முகத்தை பார்த்து என்ன என்று விசாரித்த அவந்திகாவிடம் ஒன்றுமில்லை என்று சொல்லிவிட்டு வேகமாக நயானா அந்த இடத்தை விட்டு சென்றாள். நயானாவின் மனதில் பல குழப்பங்கள் தோன்றி மறைந்து கொண்டிருந்தது. இன்றுதான் அபார்ஷனுக்கு அப்பாயின்மெண்ட் வாங்கியிருந்தாள். அப்பாயின்மெண்ட் நேரம் நெருங்க நெருங்க அவள் மனதில் பெரும் குற்ற உணர்வு தோன்ற ஆரம்பித்தது. அவளுக்கு அர்ஜுனை பார்த்த நாளிலிருந்து மிகவும் பிடித்து போனது. இவள் வயிற்றில் தோன்றியிருக்கும் இந்த உயிர், இது அர்ஜுனுக்கும் தனக்குமான குழந்தை. என்னதான் அர்ஜுன் இவளை ஒரு தப்பான பெண்ணாக நினைத்திருந்தாலும் அந்த வருத்தம் அவளுக்குள் இருந்ததே தவிர அவளால் அர்ஜுனை மறக்க முடியவில்லை. அவன் மேல் அவள் கொண்டிருக்கும் காதலையும் அவளால் மறுக்க முடியவில்லை. எந்த பெண்ணுக்குத்தான் தன்னுடைய காதலின் குழந்தையை, தன்னுடைய மனம் கவர்ந்தவனின் குழந்தையை வயிற்றில் சுமப்பது பாரமாக இருக்கும்? இதை நினைக்கும் போதே நயானாவின் கைகள் அவள் வயிற்றை தொட்டது. இந்த குழந்தை அர்ஜுனுக்கும் எனக்குமான குழந்தை என்று சொல்லும் போதே அவள் மனதின் ஓரத்தில் ஒரு துளி சந்தோஷம் துளிர்விட்டது. அதே நேரம் இந்த குழந்தை பிறந்தால் என்ன ஆகும்? அர்ஜுனும் அவளும் முற்றிலும் வேறு வேறு உலகத்தை சேர்ந்தவர்கள். இதைவிட அர்ஜுன் அவளை ஒரு வேசியாக நினைத்துக் கொண்டிருக்கும் போது இவர்கள் இருவரும் இணைந்து வாழ்வதற்கு 100% கூட வாய்ப்பு இல்லை. அப்படி இருக்கும் போது எப்படி நயானாவால் அவளுடைய குழந்தைக்கு இப்படி ஒரு துரோகத்தை செய்ய முடியும்? இந்த ஒரு நொடி அவள் மனதில் தோன்றும் அந்த ஒரு துளி சந்தோஷத்திற்காக அவள் இந்த குழந்தையை பெற்றெடுத்தால் காலம் முழுக்க அந்த குழந்தைக்கு செய்யும் மிக பெரிய துரோகமாகிவிடும்.
இதையெல்லாம் யோசித்தவள் ஒரு பெருமூச்சு விட்டு தன் கண்களில் வழிந்த கண்ணீரை அழுந்து துடைத்துக் கொண்டு தன்னுடைய பேக்கை எடுத்துக்கொண்டு கீழே வந்தாள். அங்கு ஹாலில் நின்று கொண்டிருந்த அவந்திகாவை பார்த்தவள், அவந்திகாக்கா, நான் கொஞ்சம் வெளியே போயிட்டு வரேன் என்று சொல்லிவிட்டு கிடுகிடுவென வாசலை நோக்கி வந்தவள் ஒரு பஸ்ஸை பிடித்து அவள் அப்பாயின்மெண்ட் வாங்கியிருந்த ஹாஸ்பிட்டலுக்கு வந்து சேர்ந்தாள். அந்த ஹாஸ்பிட்டல் நிறைய கூட்டம் நிரம்பி வழிந்து கொண்டிருந்தது. அபார்ஷன் ஒன்றும் எங்களுக்கு புதிதல்ல என்பது போல் அங்கு அபார்ஷனுக்காக என்றே ஒரு தனி கியூவே இருந்தது. ஆனால் அங்கு வந்திருந்த அனைவரும் தங்களுடைய கணவனோடும் பாய் ஃப்ரெண்டோடும் தான் வந்திருந்தார்கள். நயானா மட்டும்தான் தனியாக வந்திருந்தாள். தனது உதட்டை அழுந்த கடித்துக் கொண்டவள் டாக்டரிடம் சென்று அபார்ஷனுக்கு முன்பு ஃபில்லப் செய்ய வேண்டிய ஃபார்மை எல்லாம் பார்த்து கொண்டிருந்தாள். அதில் குழந்தையின் தந்தை கையெழுத்து போட வேண்டும் என்று இருந்தது. அதை பார்த்து அதிர்ந்து போன நயானா, டாக்டர், இந்த அபார்ஷன் நான் மட்டுமே தனியா பண்ணிக்க முடியாதா என்றாள். மிகவும் மென்மையான குரலில். டாக்டர் என்ன கடுப்பில் இருந்தாரோ தெரியவில்லை. நயானாவின் கேள்வி அவரின் கோபத்தை தூண்டிவிட்டது. அது எப்படி குழந்தையோட அப்பா இல்லாம அபார்ஷன் பண்ண முடியும்? நாளைக்கு வந்து என் பெர்மிஷன் இல்லாம நீங்க என் குழந்தைய அழிச்சிட்டீங்கன்னு எங்க ஹாஸ்பிட்டல் மேல கேஸ் போடுறதுக்கா? நீங்க 2 பேரும் ஒன்னா சேர்ந்து இல்லாம பிரிஞ்சிருந்தாலும் பரவாயில்ல, அட்லீஸ்ட் அபார்ஷன் பேப்பர்ல சைன் போடுறதுக்காச்சும் குழந்தையோட அப்பா வந்துதான் ஆகணும் என்று கத்தினார். டாக்டர் மிகவும் சத்தமாக பேசியதால் அங்கிருந்த அனைவரது கவனமும் நயானாவின் மீது திரும்பியது. இதை பார்த்த நயானாவின் முகம் வெளிரி போனது. ஏற்கனவே அவள் இருந்த மனநிலையில் இப்போது டாக்டர் சொல்லிய வார்த்தைகள் வேறு அவளை குத்தி கிழிப்பதாக இருந்தது. அவமானத்தில் தலையை குனிந்து கொண்டு தனது ஆடையின் ஒரு பகுதியை இறுக பற்றி கொண்டிருந்தாள். அவள் கண்களில் நீர் கோர்த்தது. அந்த நேரம் அவளுக்கு மிகவும் நெருக்கமான நயானா என்ற ஒரு குரல். இது அவள் பிரம்மையாகத்தான் இருக்க வேண்டும் என்று நினைத்தாள். அந்த குரல் அவளுடைய ஆசை காதலனின் குரல், அர்ஜுனின் குரல். அவன் எப்படி இங்கு வந்திருக்க முடியும்? சாத்தியமே இல்லை என்று நினைத்தவள் திரும்பி கூட பார்க்காமல் நின்றாள். ஆனால் அது அவளுடைய பிரம்மை இல்லை. உண்மையிலேயே அங்கு அர்ஜுன் தான் வந்திருந்தான். மேனகா அவளுடைய மாதவிடாய் பிரச்சனைகளுக்காக இந்த ஹாஸ்பிட்டலில் தான் தொடர்ந்து சிகிச்சை எடுத்துக் கொண்டிருக்கிறாள். அவளுக்கான மாத்திரைகளை வாங்கத்தான் அர்ஜுன் அங்கு வந்திருந்தான். அவன் மாத்திரைகளை எல்லாம் வாங்கிவிட்டு ஹாஸ்பிட்டலை விட்டு வெளியே செல்லும் போதுதான் டாக்டர் இவ்வளவு மோசமாக யாரிடமோ பேசிக் கொண்டிருப்பது தெரிந்து எதேச்சையாக திரும்பி பார்த்தவனின் கண்ணில் நயானா படவும் அவனால் அவளை அப்படியே கடந்து செல்ல முடியவில்லை. நயானா, நீ இங்க என்ன பண்ணிட்டு இருக்க என்று கேட்டுக்கொண்டே அவள் அருகில் அவன் வரவும் வேகமாக தன் கையில் இருந்த ஃபார்மை அவனுக்கு தெரியாமல் மறைத்தாள் நயானா. எப்போதும் இதுபோல் தலையிடாத அர்ஜுனுக்கு இன்று என்ன ஆனது என்று அவனுக்கே தெரியவில்லை. வேகமாக நயானாவின் கையில் இருந்த ஃபார்மை வாங்கி பார்த்தான். அது அபார்ஷனுக்கான ஃபார்ம் என்று அவனுக்கு தெரிந்தது. அர்ஜுன் அதை பார்த்ததும் நயானாவால் அந்த இடத்தில் நிற்கவே முடியவில்லை. எப்படியாவது அந்த இடத்தை விட்டு அவன் கண்ணில் படாமல் ஓடிவிட வேண்டும் என்று தோன்றியது. அதே நேரம் இது தன்னுடைய குழந்தையா என்று அவன் கேட்க வேண்டும் என்றும் அவள் உள்ளம் ஏங்கியது. அப்போ நீ இங்க அபார்ஷனுக்கு தான் வந்திருக்கியா நயானா என்று கேட்டவன் அவள் பதிலுக்காக காத்திருக்காமல் அவளை திட்டிக் கொண்டிருந்த அந்த டாக்டரை முறைத்து பார்த்தவன், டாக்டர், இப்போல்லாம் அபார்ஷன் பண்றது இல்லீகலா என்ன என்றான். அர்ஜுன் அந்த டாக்டரிடம் நடந்து கொண்ட முறை அந்த டாக்டரையே கொஞ்சம் அச்சம் கொள்ள வைத்தது. சற்று நேரத்திற்கு முன்பாக அவர் நயானாவிடம் நடந்து கொண்டதற்கும் முற்றிலும் வேறாக, இல்ல சார், அபார்ஷன் லீகல் தான் என்றார் கொஞ்சம் தயங்கிய குரலில். உங்களுக்கெல்லாம் யாரு சார் மெடிசின் சொல்லி கொடுத்தது? டாக்டருங்கிறவங்க தன்னை நம்பி வந்தவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் பார்க்கணும். அதை விட்டுட்டு நீங்களே அவங்கள ஒரு பேஷண்டா மாத்தக்கூடாது என்று அங்கிருந்த அனைவருக்கும் கேட்கும்படி கர்ஜித்தான். அதன் பிறகும் அவன் கோபம் தணிந்ததாக தெரியவில்லை. டாக்டருக்கு ட்ரீட்மெண்ட் பாக்குறது மட்டும் வேலை கிடையாது. தன்னோட பேஷண்டோட ரெக்கார்ட் எல்லாத்தையும் சீக்கிரட்டா வச்சுக்கிறதும் உங்க கடமைதான். ஆனா இப்போ நீங்க இவளை கத்தி சத்தம் போட்டு இவங்களோட பிரைவசி பாதிக்கிற மாதிரி நடந்திருக்கீங்க. இதுக்காக நான் உங்க மேல கோர்ட்ல கேஸ் போடலாம் தெரியுமா என்றான். இதுவரை கொஞ்சம் பயத்தில் இருந்த டாக்டர் இப்போது மொத்தமாக வெளவெளத்து போனார். அது என்று ஏதோ சொல்ல வந்து சொல்ல முடியாமல் அவர் எச்சில் விழுங்கிக் கொண்டிருக்க, உங்க பேரை சொல்லுங்க
நான் இப்பவே உங்க மேல கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்றேன் என்று எகிறினான் அர்ஜுன். அவ்வளவுதான். டாக்டருக்கு இருந்த கொஞ்ச நஞ்ச தைரியமும் காணாமல் போனது. சார், சாரி சார், நான் பண்ணது தப்புதான், என்ன மன்னிச்சிருங்க, நான் அப்படி பண்ணிருக்க கூடாது என்று மன்னிப்பு கேட்க ஆரம்பித்தார். ஆனால் அர்ஜுனின் மனம் இலகியதாக தெரியவில்லை. சார், என்கிட்ட எதுக்கு சாரி கேட்டுட்டு இருக்கீங்க? கொஞ்ச நேரத்துக்கு முன்ன நீங்க என்கிட்டயே அப்படி ரூடா நடந்துகிட்டீங்க, அப்புறம் எதுக்காக என்கிட்ட சாரி கேக்குறீங்க என்றான். அவன் சொல்வதை சட்டென புரிந்து கொண்ட டாக்டர் நயானாவை பார்த்து, சாரி மிஸ், என்ன மன்னிச்சிருங்க, ஏதோ கவனம் இல்லாம நான் இப்படி நடந்துட்டேன் என்று கெஞ்சினார். இயல்பாகவே இளகிய மனம் படைத்த நயானாவால் தன் முன்னால் ஒரு டாக்டர் இப்படி கெஞ்சி கொண்டிருப்பதை பார்க்க முடியவில்லை. அவளும் இந்த மருத்துவ துறையில் தானே இருக்கிறாள். அவளால் புரிந்து கொள்ள முடிந்தது. ஒரு நாளைக்கு நூற்றுக்கணக்கான பேஷண்ட்டுகளை பார்க்கும் டாக்டருக்கு இது போல ஒரு சில பேஷண்ட்டுகள் மீது கோபம் வரத்தான் செய்யும். அதை அவர்களின் தவறு என்று சொல்வதற்கு இல்லை, அவர்களது பணி அப்பேற்பட்டது. இதையெல்லாம் யோசித்த நயானா அதற்கு மேல் அந்த டாக்டரை சிரமப்படுத்த விரும்பாமல், பரவாயில்ல டாக்டர், பட் ஃபியூச்சர்ல நீங்க உங்க பேஷண்ட்ஸ் கிட்ட ஏதாவது சொல்லணும்னா தனிப்பட்ட முறையில அவங்களுக்கு மட்டும் கேக்குற மாதிரி சொல்லுங்க. இப்படி கத்துனீங்கன்னா அவங்களோட பிரைவசி அஃபெக்ட் ஆகும் என்றாள். டாக்டரும் ஓகே மேடம் என்று தலையசைத்து விட்டு கொஞ்சம் தயக்கத்தோடு, பட் இந்த ஹாஸ்பிட்டல் ரூல்ஸ் படி குழந்தையோட அப்பாவும் கையெழுத்து போடணும். குழந்தையோட அப்பா கையெழுத்து இல்லாம எங்களால ஃபர்தரா ப்ரொசீட் பண்ண முடியாது என்றார் மென்மையான குரலில். இதை கேட்ட நயானாவிற்கு அப்போதே அந்த இடத்தை விட்டு யார் கண்ணிலும் படாமல் மறைந்து விட்டால் பரவாயில்லை என்று தோன்றியது. அவள் ஒன்றும் மாயவித்தை தெரிந்தவள் இல்லையே, எப்படி அவளால் மறைய முடியும்? இட்ஸ் ஓகே டாக்டர், இப்ப நான் அபார்ஷன் பண்ற முடிவை கைவிட்டுட்டேன் என்று சொல்லி அந்த இடத்தை விட்டு 2 அடி எடுத்து வைத்தாள். அப்போது, நான் இந்த பேப்பர்ஸ சைன் பண்றேன் டாக்டர் என்று அர்ஜுனின் குரல் கேட்டது. இதை கேட்டு அதிர்ந்து போய் நயானா திரும்பி பார்க்க, டாக்டர், நான் தான் அந்த குழந்தையோட அப்பா, எனக்கு வேறொரு வேலை இருந்துச்சு, அதான் கொஞ்ச நேரத்துக்கு முன்ன என்னால அங்க வர முடியல. ஆக்சுவலா அப்படி சைன் பண்றது கம்பல்சரின்னு தெரிஞ்சிருந்தா நான் அப்பவே வந்திருப்பேன் என்று சொன்னவன் நயானாவின் கையில் இருந்த அந்த ஃபார்மை வாங்கி பார்த்து விட்டு, சைன் போட்டா மட்டும் போதுமா டாக்டர், இல்ல வேற எதுவும் பண்ணணுமா என்றான். வேற எதுவும் பண்ண வேணாம் சார், நீங்க இங்க ஒரு சைன் போட்டா மட்டும் போதும், நம்ம மத்த ப்ரொசீஜர்ஸ ஸ்டார்ட் பண்ணிடலாம் என்றார் டாக்டர். ஒரு முறை நயானாவை நிமிர்ந்து பார்த்தவன் வேறு எதுவும் பேசாமல் அந்த ஃபார்மில் சைன் போட்டான். அந்த நொடி நயானாவின் மனதில் இருந்த துக்கத்தை வார்த்தைகளால் சொல்லிவிட முடியாது. அவள் வயிற்றில் வளரும் அந்த பிஞ்சு உயிரை முளையிலேயே கிள்ள வேண்டுமா என்று நினைத்தவளின் கண்களில் நீர் கோர்த்தது. தலையை கீழே குனிந்து கொண்டு தன் கண்ணீரை மறைத்து கொண்டாள். ஒரு புறமிருந்து யோசித்து பார்த்தால் இந்த குழந்தை அவர்களுக்கு எதிர்பாராத ஒரு விபத்தில் தோன்றிய குழந்தைதான். 2 நாட்களுக்கு முன்னர் வரை இப்படி ஒரு குழந்தையை பற்றி நயானா யோசித்து கூட பார்த்ததில்லை. இப்படி பல காரணங்களை சொல்லி தனது மனதை தானே சமாதானப்படுத்திக் கொண்டாள். அந்த ஃபார்மில் சைன் செய்ததும் அவர்களுக்கு ஒரு டோக்கன் கொடுக்கப்பட்டது. அதை பார்த்த நயானா ஒரு பெருமூச்சு விட்டு அர்ஜுனை பின்தொடர்ந்து அந்த காத்திருக்கும் அறைக்கு சென்றாள். அங்கு இவர்களைப் போலவே சிலர் காத்து கொண்டிருந்தார்கள். இருவரும் ஒரு வார்த்தை கூட பேசிக்கொள்ளவில்லை. நயானாவிற்கு ஏனோ ஒவ்வொரு நொடியும் ஒரு யுகம் போல் கழிந்தது. இறுதியாக நயானாவின் நம்பர் அழைக்கப்பட்ட போது எழுந்து ஒரு முறை அர்ஜுனை பார்த்தவள், அர்ஜுன் இப்போ என்று ஏதோ சொல்ல ஆரம்பித்தாள். ஆனால் அர்ஜுன் நிமிர்ந்து அவளை பார்த்ததும் நயானாவிற்கு தான் சொல்ல வந்த வார்த்தைகள் தொண்டைக்குழியை அடைத்தது. அது இப்போ மாதவி ஆண்டி நல்லா இருக்காங்க, அவங்க உடம்பு கொஞ்சம் கொஞ்சமா சரியாகிட்டே வருது. இப்போ அவங்கனால எழுந்து நடக்க முடியுது, அவங்கனால கொஞ்சம் கொஞ்சமா பேசவும் முடியுது. இது நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் தான். இன்னும் 1 or 2 வீக்ஸ்ல அவங்க கம்ப்ளீட்டா சரியாகிருவாங்க என்று ஏதேதோ சொன்னவள் அர்ஜுன் ஏதாவது சொல்வான் கேட்பான் என்று அவன் முகத்தையே பார்த்து கொண்டிருந்தாள். ஆனால் அர்ஜுன் எதுவும் பேசாமல் தலையை மட்டும் அசைத்தான். இன்னைக்கு நான் உங்களை பார்த்ததால இப்பவே சொல்லிட்டேன், திரும்பவும் நான் உங்களுக்கு போன் பண்ண வேண்டிய அவசியம் இல்லைல்ல என்று சொல்லிவிட்டு மீண்டும் அவன் முகத்தையே பார்த்து கொண்டிருக்க, இந்த முறையும் அர்ஜுன் எதுவும் பேசாமல் தலையை மட்டும் அசைத்தான். அதற்குள்ளாக மீண்டும் நயானாவின் நம்பர் அழைக்கப்படவும் வேறு வழியின்றி நயானா உள்ளே டாக்டரை பார்க்க போனாள்.
நயானாவின் கர்ப்பம் இன்னும் 50 நாள் கூட ஆகாமல் ஆரம்ப கட்டத்தில் தான் இருக்கிறது என்பதால் இதற்கு அபார்ஷன் எல்லாம் தேவையில்லை, 2 மாத்திரை மட்டும் போதும் என்று சொன்ன டாக்டர் அந்த 2 மாத்திரைகளையும் கொடுத்து அவளை அப்சர்வேஷன் அறைக்கு அனுப்பி வைத்தார். முதல் மாத்திரையை சாப்பிட்டு 2 மணி நேரம் கழித்து 2வது மாத்திரையை சாப்பிட வேண்டும். அதன் பிறகு 2 மணி நேரத்திற்கு பின் கர்ப்பம் கலைந்து விட்டதை உறுதி செய்துவிட்டு அவர்கள் அவளை அங்கிருந்து அனுப்பி வைப்பார்கள். அந்த அப்சர்வேஷன் அறையில் நயானாவை போலவே நிறைய பேர் அமர்ந்திருந்தார்கள். அவர்கள் முகத்தில் எல்லாம் பெரிதாக எந்த உணர்ச்சியும் இல்லை. ஏதோ தாமதமாக வரும் ட்ரெயினுக்கு காத்திருப்பது போல கூலாக மணியை பார்த்து கொண்டு தங்களது வேலைகளை செய்து கொண்டிருந்தார்கள். ஆனால் நயானாவால் அந்த அறையில் இருக்க முடியவில்லை. தற்போதுதான் தனது கல்லூரி படிப்பை முடித்த ஒரு 21 வயதான பெண்ணான நயானாவிற்கு எப்படி முடிவெடுப்பது என்று கூட தெரியவில்லை. ஏதோ ஒரு கொலை செய்வது போல் அவள் மனதில் பெரும் குற்ற உணர்வு தோன்றியது. சட்டென பொலபொலவென அழ ஆரம்பித்தவள் அவள் அழுததை பார்த்து அங்கிருந்த பெண்களில் ஒருத்தி பாசமாக நயானாவின் தோள்களை தட்டி, இதெல்லாம் சகஜம்தான், இதுதான் உனக்கு முதல் முறையா, அதான் இப்படி எல்லாம் ஃபீல் பண்ற, போக போக பழகிறோம் என்று ஆறுதல் படுத்தினாள். அவள் பேசுவதை கேட்டால் அவள் இதுபோல பல முறை செய்தவள் போல் தெரிந்தது. அங்கிருந்த அனைவரையும் திகைப்போடு பார்த்த நயானா தன் கையில் இருந்த மாத்திரையையும் தண்ணீர் பாட்டிலையும் பார்த்தாள். இவ்வளவு தூரம் வந்த பிறகு இனி யோசித்து என்ன பிரயோஜனம் என்று நினைத்தவள் கண்ணீரோடு தனது வாட்டர் பாட்டில் மூடியை திறந்து தண்ணீரை வாய்க்குள் ஊற்ற போன நேரம் சட்டென அந்த அபார்ஷன் அறையின் கதவு திறக்கப்பட்டது. நயானா, இது ஏன் குழந்தையா என்று கேட்டுக்கொண்டே உள்ளே வந்தான் அர்ஜுன்.